செய்தியை கொடுப்பதற்காக பிரதர் ஜான் பால் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். Praise Lord. Amen. Praise Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஓய்வு நாள் நமக்கு மன மகிழ்ச்சி நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் growth, சபையுடைய வளர்ச்சி. அதாவது நம்முடைய நாட்களிலே நம்ம சபை ஆரம்பித்தது போன்ற வருடத்திலே நாங்கள் இதை ஜூலை மாதத்திலே ஆரம்பித்தோம். ஜூலை மாதம் 5 என்று நினைக்கிறேன், முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இந்த சபையை நாம் உருவாக்கினோம். ஏறக்குறைய 1 வருடம் ஆகி கொண்டிருக்கிறது, ஆக முடிய போகிறது. அதாவது இன்னொரு 1.5 மாதம் இருக்கு. ஸோ அதனாலே நாம் இந்த சபை சர்ச் growth ஆறதுக்கு நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், நாம் எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு என்று நாம் ஊழியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியம் செய்வது நம் தலைமையில் விழுந்த கடமை. அதாவது வந்து ஊழியம்னா அது பாஸ்டர் பண்ணுவாருங்க, இது அவர் பண்ணுவாருங்க, இவர் பண்ணுவாருங்க, இந்த சிஸ்டர் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்கலாம் கிடையாது. ஊழியம் செய்வது நமக்கு அது கடமை. அது வந்து பேசிக் நெசசிட்டி. சாப்பிடுவது வந்து கடமையா இல்லை வேணாம சாப்பிடாம இருக்கலாமா? அது கடமை தானே. இதெல்லாம் உயிர் வாழ முடியாது. ஆகாஷ் சாப்பிடாம இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி நாமும் ஊழியம் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஸோ இந்த ஊழியம் செய்வது குறித்து நாம் பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதே வந்து ரொம்ப ஒரு பெரிய கடினமான காரியம். கரெக்டுங்களா இல்லையா? மற்ற பிற மதத்தை போல இருந்தால் பிரச்சனை இல்லை, எதை வேணாலும் செய்து கொண்டிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு கிறிஸ்தவராக இருப்போம் என்றால் நம்மளை தான் குறை கண்டுபிடிப்பாங்க. என்ன உங்கள் பைபிளில் படிக்கிறீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, பைபிளில் இது போட்டது இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு குறை பண்ணோம்னா உடனே அதை வச்சு பிடிச்சிப்பாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா மற்ற புத்தகங்கள்ல அது போட்டிருக்கு படிக்காமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் நாம் பைபிளை கொண்டு சபைக்கு வருகிறோம், ஒவ்வொரு வாரம் வரோம்ன்றது போதகர் சொல்லி கொடுக்குறாங்கன்றதுனால நமக்கு ஒரு கிறிஸ்தவராக வாழ்வதே ஒரு மிக கடினமான ஒரு வாழ்க்கை. கரெக்டுங்களா இல்லையா? அடுத்த விஷயம், அந்த கிறிஸ்துவத்தையும் ஊழியம் செய்வது மிகவும் ஒரு கடினமான காரியம். அவ்வளோ இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அதாவது வந்து கிறிஸ்டியன் லைஃபே ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதையும் நாம் இந்த மாதிரி ஒரு ஊழியத்தின் பாதையில் போவது மிக கடினமான காரியம். அப்படி ஊழியம் செய்வதற்கு நம் வாஞ்சித்து வந்தாலும் சபைக்கு வந்து இருந்தாலும் அதற்கு சில தடைகளை சாத்தான் கொண்டிருக்கிறான். உண்மையா இல்லையா? ஆமென். ஏதாவது ஊழியம் செய்வதற்கு ஏதாவது ஒரு தடை. ஏன்னா இவன் ஊழியம் செஞ்சு அது மக்கள் ரசிக்கப்பட்டு போயிட்டாங்கன்னா அப்படி இவங்களெல்லாம் எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அது பிரச்சனையா இருக்கும். அதனால நம்மளை நோண்டி விட்டு எதையும் ஊழியம் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. உண்மைதானே? அதனால நம்மளெல்லாம் தடுத்து நம்ம எதிர்க்கு இந்த ஒரு வருடத்தில் பாருங்கள், நிச்சயமாக நாம் ஊழியங்களை செய்யவில்லை. சபை வளர்ச்சிக்கான காரியங்களை நாம் எதுவுமே செய்யாமல் விடாமல் எது நம்மை தடுத்தது என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றையோடு நாம் அந்த காரியத்தை எல்லாம் எந்தெந்த காரியம் நம்மளை வந்து என்ன பண்றது தடங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் எரிய போகிறோம் கண்டிப்பாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பேசுறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்று நீ சொன்னதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஒரு வருடமாக நாங்கள் இங்கே ஆராதித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இங்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆத்மா ஆதாயத்தை நாங்கள் செய்யவில்லை ஆண்டவரே, உமக்கென்று ஊழியம் செய்யாமல் நாங்கள் காணப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றுகிறவர்களாய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதை நிமித்தமாக எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுத்துக்கிறோம். மீட்பர் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம், ஊழியம் பண்றது மிகவும் கடினம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நாம் ஒவ்வொரு துறையிலிருந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். சில பேர் மருத்துவ துறையில் இருக்கிறீங்க, சில பேர் வந்து நம்ம ஹோட்டல் ஃபீல்ட்லயும் இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபீல்டுலயும் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு பார்க்கும்போது டேவிட் பிரதர் வந்திருக்காரு. ஸோ அவர் நல்ல பரோட்டா ரொம்ப அருமையாக செய்வார். ஆக்சுவலாக அவர் நம்ம வீட்டில் செஞ்சு ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்தாருன்னா செய்வார். அவர் வந்தாருன்னா போதும், மாவை வாங்கி செஞ்சு நல்லா அன்றைக்கி சாப்பிட்டோன்னா ரொம்ப பூ போல் இருக்கும். அந்த ஃபோஸ்டர்ஸ் பரோட்டா மாதிரி இருக்காது, இந்த மலை பரோட்டா மாதிரி இருக்காது.
நல்ல ஒரு அருமையான கை பரோட்டா. நல்லா 1 சாப்பிட்றவங்க 2 3 சாப்பிடலாம், 3 சாப்பிட்றவங்க 6 கூட சாப்பிடுவாங்க. ஆகாஷ் இன்னும் கூட சாப்பிடுவாங்க, ஏன்னா பரோட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு அந்த கணம், அவர் ஒருத்தர் வருங்க பிரதரு, அவர் வந்து செம்மையாக செய்வாருங்க, அவர் வந்திருக்காரு, இன்னைக்கு நல்ல சாப்பாடு தாங்க பரோட்டான்ட்டு அவரை பற்றி அந்த பேர் இருப்போம். அப்போ அந்த கணம் அவருக்கு தான். அது மட்டும்தான் பார்த்தா ஒரு நாள் டேவிட் பிரதரு ஒரு கேக், பொதுவான அந்த கடைகளில் விற்கிற கேக்லாம் எனக்கு பிடிக்காது, ரொம்ப சாப்பிட மாட்டேன், அதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நல்ல ஒரு உயர்தரமான கடையில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அதை மட்டும் சாப்பிடுவேன். மற்றபடி சின்ன கடையில் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். அன்றைக்கி அவர் வீட்டுக்கு கொடுத்துருந்தாரு, ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சேன், இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லைங்க, எப்படிங்க இது மஃபின் சொல்லி பண்ணிக்காருன்னு. அதுவும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார். அதுவும் ஒரு பிடிக்காத ஐட்டம் கேரட்டில் ஒரு கேக் அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தார். ஸோ அந்த கணம் அவருக்கு தான் அது சேரும். அந்த கணம் வந்து யாருக்கு? இது டேவிட் செஞ்சதுக்கு அதுக்கு போகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும், இப்போ சில பேர் வந்து இன்னைக்கு அவர் ஒரு மருத்துவத்துறையில் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் காரியங்களை செய்கிறாரு, பெஸ்ட் சக்ஸஸ் ரேட், அவர் கையை வச்சாலே அது முடிஞ்சிடும், அது எந்த ஒரு ஃபெயிலியரே ஆகாதுன்னு சொல்கிறாருன்னா யாருக்கு அதுன்னா அவர் தாங்க சீஃப் டாக்டர், சீஃப் ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொடுத்து சொல்லுவாங்க. இன்ஜினியர்ஸ் குறித்து, பொதுவாக இன்ஜினியர்ஸ் குறித்து பார்த்தோம்னா, இன்ஜினியர் தொழிலில் வீடு கட்டுறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இங்கெல்லாம் வீடே கட்ட முடியாது, இந்த இடம்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது, குழியும் இதுவுமா இருக்குது, தண்ணீராக இருக்குது அப்படின்னா அதுக்கான இதெல்லாம் அவங்க படித்து அதுக்கான மணல்களெல்லாம் போட்டு எவ்வளோ மணல் போட்டு அமுக்கணுமோ அங்கே வீடுகளை கட்டி பெரிய வீடுகளை கட்டுறது, அதுக்கான திறமை அவருக்கு போய் சேரும். செம்மையாக பண்ணியிருக்காருங்க, அவர் தாங்க பெஸ்ட் இன்ஜினியர், எவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு பாருங்க அப்படின்ட்டு. இது யாரும் தெரியல, கட்டுறவங்க நல்லா கட்டுறவங்களுக்கு அந்த பேர். அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இசைத்துறையிலையும் மியூசிக் கிளாஸ் இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அடியன் மியூசிக் கிளாஸ் எடுத்து டீச் பண்ணுறோம் அப்படின்னா, டீச் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக படிக்கிற பசங்களுக்கு எல்லா டீச்சருமே சொல்லி கொடுத்துருவாங்க. படிக்காத பசங்க இருப்பாங்க, கொஞ்சம் குறைவாக நானும் குறைவாக இருக்கிறவங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்கள சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக நிதானமாக சொல்லும்போது அவர்கள் வந்து வாசிப்பார்கள். பின்பு சில பேர் இருப்பாங்க, இவங்களாம் சுத்துப்படல மியூசிக்கே இவன் மண்டைக்கு ஏறவே ஏறாது, இவங்களாம் எவங்க சொல்லி தருவான்னு சொல்கிற அந்த கேஸுகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அதுங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கு ஒரு நல்ல அந்த பசங்க வாசிக்க வச்சோன்னா அது சந்தோஷம் இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். பார்த்தியா இவெல்லாம் எங்க இதோட எத்தனை மியூசிக் கிளாஸ் போனேன், 2-3 மியூசிக் கிளாஸ் போனேன், ஒன்றுமே வாசிக்கல, இப்போ என்கிட்ட வந்து வாசிக்கிற பத்தியா அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு உண்டு சில நேரத்தில். அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அந்த துறைக்கான விஷயங்களை நேர்த்தியாக செய்பவர்கள் செய்து அதே ஒரு நல்ல ஒரு தாளந்தை காட்டும் போது அதற்காக அவர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அதுக்காக ஒரு நல்ல பேர் கிடைக்குதுப்பா, அவர் பெஸ்ட், அங்க போனா நல்லா இருக்கும். ஹெல்த் சிட்டியில் போனால் தோசை சூப்பராக இருக்கும், அங்கன்னா நல்ல இப்போ எங்கேயே கிடைக்குது, அது வேற விஷயம், முன்னாடி அங்கே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இங்கே போனால் இந்த சாப்பாடு நல்லா இருக்கும், இங்கே போனால் இந்த விளையாட்டு விளையாடலாம், இதில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து பார்த்து நம்ம போவோம். அவங்களாம் இதில் பெரிய பேர் போனவர்கள் இருப்போம். ஆனால் பிரியமானவர்களே, இது எல்லாமே வந்து சயின்டிஸ்ட்டை குறித்து பார்த்தோம். கடந்த நாட்களிலே அவர்கள் விண்வெளியில் சென்று போயிட்டு வந்தார்களப்பா, பெரிய விஷயம், நம்ம ஒரு இந்தியன் போயிட்டு வந்தாங்க, இதுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம்ப்பா, செம்ம பெரிய ஆளுங்க அப்படின்னு. இப்போ கூட ரீசெண்டாக 2 வாரம் முன்னாடி சொன்னாங்க, என்னது, ஒரு விஜய் முதலமைச்சர் ஆனது குறித்து மிகவும் பெருமையாக எல்லாரும் பேசிக்கொண்டாங்க. அப்பா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டாருங்க, வந்துட்டு பிரைஸ்லாம் மிஸ்டர்லாம் சொன்னாங்க, ரொம்ப மிஸ்டர்லாம் அப்பா வரணும்னு நினச்சேன், அப்பா எப்படி வந்துட்டா, அப்போ நான் கூட சொன்னேன் சிஸ்டர் அவங்க வரமாட்டாங்க சிஸ்டர் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா வரான்னு பார்த்தீங்கன்னா தூக்கமும் போச்சு, நைட்டு ஃபுல்லாக தூங்கல. அந்த ஓட்டு ரிசல்ட் நைட்டெல்லாம் பார்த்து விடிகால வரைக்கும் என்னடா வந்துருச்சு, இப்படி தாய்க்கலாம் மாறிச்சேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே, தேவன் நடத்துறது, தேவன் தமக்கு பிடித்தமானவர்களை கொண்டு வருகிறார், என்ன பண்ணுறாருன்றது தான் முக்கியம். புரிதுங்களா சொல்றது, ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை எழுப்புறவர் தேவன், அது வசனத்தை இருக்கிறது, அது போகட்டும். ஸோ இது ஒரு கணம் என்று கணமாக இன்னைக்கு விஜய் அப்படியே ஒரு இத்தனை நாளாக விஜயுடைய சொந்த அக்கா எனக்கு தெரிந்தவங்க, அவங்களே அவனை வந்து அவன் சும்மா படத்தில் அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க, மற்றபடி அப்படி எப்படி சொல்லுவாங்க. சிஎம் என்று அது ஏன்னா பணம் இவர்களிடத்திலும் பணம் இருக்கிறது, அவர்களிடத்திலும் பணம் இருக்கிறது, இவரிடத்திலும் பேர் இருக்குது, அவர்களிடத்திலும் பேர் இருக்குது. ஆனால் அந்தஸ்து மரியாதை சீஃப் மினிஸ்டர் அந்த வாங்கி காரில் போகிற அது மரியாதை இருக்குது, கணம் அதை குறித்து அப்படியே வரான். நான் தான் சின்ன வயசுலேருந்து உனக்கு வளர்த்து விட்டேன், குழந்தை பாப்பா ஃபோட்டோலாம் வீடியோ ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு இருக்காங்க, ஸ்டேட்டஸ்லாம் போட்டு விட்டு நான் தான் அவனை இது பண்ணேன், அவ்வளோ அப்போ அன்னைக்கு எப்படி பேசினாங்க, இப்போ வந்து எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க. இதே மாதிரி பிரியமான தேவச்சனமே அந்த கணத்தை மனிதர்கள் விரும்புகிறார். சொல்றாங்களே, பேரும் புகழும் சம்பாதித்து விட்டால் பணம் முக்கியமா, பேர் புகழ் முக்கியமா? ஆகாஷ், எது முக்கியம் உனக்கு? பணம் முக்கியமா, பேர் புகழ் முக்கியமா, இல்ல சாப்பாடு முக்கியமா? கரெக்டா சொல்லணும், உங்களுக்கு சொல்லணும், எது முக்கியம்? ஒண்ணுல
யோசிச்சு சொல்லு. சாப்பாடா? சாப்பாடு தான் முக்கியமா? எது முக்கியம்? ஃபர்ஸ்ட் பேர் முக்கியமா, பேர் புகழ் முக்கியமா, இல்ல காசு முக்கியமா, இல்ல சாப்பாடு முக்கியமா? பேர் புகழ். ஏன்னா பேர் புகழ் வந்து அதை வச்சு சாப்பாடு வாங்கிடலாம், காசு வாங்கிடலாம், எல்லாமே கிடைச்சிடும். கரெக்டா இல்ல? அதான் புத்திசாலி. கரெக்டா சொல்லிட்டான். சோ பிரியமான தேவ ஜனமே, நம் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பிதாவானவர் நம்மை கனம் செய்ய விரும்புகிறார். The heavenly Father wants us to, he is honoring us. If you do the ministry of God Jesus Christ, God is going to honor you. Amen. இன்னைக்கு மத்த படிப்பெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி கனம் வாங்கி ஸ்கூல்ல டாப்பர் வாங்கி செஸ் விளையாடி செஸ்ல ஒரு மெடலை வாங்கி கிரிக்கெட் விளையாடி அதில் ஒரு மெடலை வாங்கி மியூசிக் வாட்சி அதில் சர்டிஃபிகேட் வாங்கி இதெல்லாம் கனம் பெறறதுக்கு எவன் எனக்கு ஊழியம் செய்கிறானோ அவனை பிதாவானவர் கனப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் தேவன் இங்கே நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதனாலே தான் நாம் சொல்கிறோம், நாம் தேவனுக்கு என்று ஊழியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பிசாசானவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை. இன்னைக்கு கனம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் என்ன சொல்றது, ஹஸ்பண்டுக்கு வந்து கனம் வேணும். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் சிட் டவுன், ஸ்டாண்ட் அப், அந்த மாதிரி சில வீட்டில் உட்கார வைக்கிறாங்க. எனக்கு எதை மரியாதை கொடுக்குறாங்களா? எனக்கு நான் தான் இருக்கேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, அங்கே கனம் இல்லாமல் கிடக்கிறது. பிள்ளைகள் குடும்பத்தில் பிள்ளைகள் தகப்பன்மார்கள் அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க இப்போ ரொம்ப அருமையான நல்லா அருமையாக மரியாதை கொடுப்பாங்க. 2 பிள்ளைங்க பார்த்துருக்கேன். உங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே, அப்பா சொல்லுங்கப்பா, என்னப்பா சொன்னோன்னே அடுத்த செகண்டே செஞ்சிடும். ஓகே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த வேலையை செஞ்சிருவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளைகள். எல்லாருமே வந்து முகமத்தை அப்படி தான் நினைக்கிறேன். வீட்டில் எல்லாமே நல்ல இன்வைட் அப்படி இருப்பீங்க. அவ்வளோதான். இன்வைட் இல்லைனாலும் இன்வைட் அப்படி இருப்பீங்க. அதை சொன்னோடனே கனம் அதை விட்டே அப்பா அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அதான் அவனை பண்ண சொல்லு, இவளை பண்ண சொல்லு அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி கனம் கிடைக்காமல் போகலாம். அடுத்த சில நேரத்திலே டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நடக்கும். ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா நடக்கும். டீச்சர்ஸ்லாம் வந்து மரியாதை கொடுத்ததே கிடையாது. சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நானே வந்து என்ன பண்ணிக்கணும், ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சில டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு சில டீச்சர் வந்து புக்கு எடுத்துச்சுன்னா திறந்து படிச்சு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணோம், அப்புறம் எழுதி போர்டில் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணோம். அப்போ ஒன்றுமே வண்டியில் புரியாது, ஏதோ பாவம் பொழப்புக்காக வேலைக்கு வந்திருப்பாங்க போல. அப்போ அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் தர மாட்டேன், இவங்க தானே அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நேரத்தில் அந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் சப்ஸ்டியூஷன் வந்தாங்கன்னா நல்லா காப்பி அடிச்சிடலாம். ஏன்னா அவங்க அந்த நாலேஜ் இருக்காது கண்டுபிடிக்கிறது எப்படி காப்பி அடிக்கிறாங்கன்ட்டு. ஆனால் ஒரு சில டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி வந்தாலே இந்த மாதிரி அப்படி புக்கை அப்படி டேபிளில் போடுவார். சில 6 ஏதோ ஒரு பிக் போட்டு அப்படி ஸ்டைலாக உட்காருவார். அப்படி உட்காந்து சாப்டர் என்ன இதானா மெஷர்மெண்ட் இன்னைக்குன்னா அப்படியே பேசுவார். கிளாஸ் பார்த்தா என்ன இருக்கும், பாதி லெசன் முடிஞ்சிருக்கும். அவரை பார்த்தா சார் மார்னிங் சார் அந்த மாதிரி அது தானா கனம் வரும். ஏன்னா அவருக்கு மண்டையில் இருக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு மரியாதை பண்ணி பிள்ளைங்க நமக்கே பசங்க பண்ணுவாங்க. சில டீச்சர் ஸ்டாஃப் இல்லைன்னா அவங்களை வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஸோ அப்படி வாத்தியார்களுக்கும் சில பேருக்கு வந்து என்னை யாரும் கனப்பட மாட்டார்கள், என்னை ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்கன்னா, நீ ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்காத காரணத்தினால அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காம போயிடும். வேலை செய்கிற இடத்துல எஜமானன் இருப்பாங்க. எப்படி எஜமானன்னா, சில்வர் ஸ்பூனில் வளர்ந்து எஜமானா இருப்பாங்க. கஷ்டப்பட்டுலாம் வந்துருக்க மாட்டாங்க. அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படியே எடுத்து டேபிள் வந்து உட்காந்துருக்கும் போது அவங்க வந்து தொழிலாளிகளை வந்து கனப்படுத்த மாட்டார்கள். அவங்க நல்லா வேலை செஞ்சாலும் அவங்க தூக்கி விடணும்னு பண்ண மாட்டாங்க. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்ட்டு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த உலகத்திலே இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருந்தாலும், இதற்கு மேலாக சாத்தான் நம்மளை 24/7 வாட்ச் பண்ணி கொண்டிருக்கான். என்னன்ட்டு இவன்லாம் எங்கேயோ இவனை சர்ச்சுக்கு போக தானே பிரச்சனை, அங்கேயே கட் பண்ணி விட்டுருவான். அடுத்த பிரச்சனை சர்ச்சுக்கு போய் இந்த ஊழியங்கிலேன்னுவாங்க, சர்ச்சுக்கு இதை பண்ணணுவாங்க, பாட்டு போட்டுன்னுவாங்க, என்னது டீ போடணுவாங்க, இந்த அவரை கொட்டுவானுவாங்க. இதெல்லாம் ஊழியெல்லாம் நமக்கு எதுங்க, இவனுக்கு அவங்க கெடுத்து விட்டு பிஸி ஆக்கிறதுக்குன்னே பிசாசு வந்து என்ன பண்ணுவான், 2 விதமாக ஏமாத்துறான். பிசாசு வந்து 2 விதமாக ஏமாத்துறான். ஒன்று வந்து கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அது கிடைக்காது, சும்மா பயம் குறித்து நம்மளை இது பண்ணி என்ன பண்ணுறது பண்ணாமல் இருப்பான். இன்னொன்று நம்முடைய சர்பத்தை போல வந்து என்ன பண்ணுறான், யாரை விழுங்கலாமோ என்று 24 ஹவர்ஸாக பார்த்து கொண்டு, இதனாலே தான் இன்று ஊழியங்கள் வளரப்படாமல் இருப்பது. இவரெல்லாம் சொல்லி விட்டு இவங்களை ஏற்றி விட்டோம்னா, இவங்களை அப்படியே வச்சுட்டோம்னா இவங்க எவ்வளோ செய்ய மாட்டாங்க, அப்படியே சும்மா வந்து வச்சு கொண்டு அப்படி போயிடுவாங்க. அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. அவங்களும் என்ன சொல்கிறது கனமும் பெற மாட்டாங்க,
பரலோகம் போக மாட்டாங்கன்றது தான் அவருடைய கான்செப்ட். ஆனால் இன்றைக்கு இதை குறித்து பார்க்கும்போது 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த 3 காரியம் எதெல்லாம் என்று பார்த்தீங்கன்னா, நம்பர் 3, ஆங்கிலத்தில் 3 P's, அதாவது வந்து பர்சனல் ஹிண்ட்ரன்ஸ், பிரைவேட் ஹிண்ட்ரன்ஸ், பீப்புள்ஸ் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ 3 விதமான ஒரு காரியத்தினாலே தான் நாம் ஊழியத்தை செய்ய முடியாமல் போகிறது. அதில் முதலாவது காரியம் அந்தரங்கங்கள் குறித்து பார்க்கலாம். அடுத்து வந்து பிரத்யேக தடைகள் குறித்து, அடுத்து மக்கள் என்ற இந்த 3 காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது காரியங்கள், நம்ம கடவுளுக்காக ஊழியங்கள் செய்கிறோம் என்ற காரியங்கள் இருந்தாலும், நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு சில பேர் ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறாங்க. எனக்கு ஏதாவது கிடைக்குமா, ஊழியம் செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், உங்களுடைய வீட்டில் உங்கள் தகப்பான் மாஸ்டர் சொல்கிற வேலைக்கு நீங்கள் வேலை செய்யறதுக்கு நீங்கள் காசு கேட்பீங்களா? ஆகாஷ் இப்போ உங்கள் அப்பா வேலை சொல்கிறாரு, இந்த இதெல்லாம் இந்த பெருக்கு இந்த வீட்டெலாம் க்ளீன் பண்ண அப்படி சொன்னால் நீ அவட்ட காசு கேட்பேன், துட்டு கூட தான் செய்வேன்னு சொல்வியா, இல்லை செய்வியா? கேட்க முடியாது. ஏன்னா உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய வீடு தான். நீ சாப்பிட்ட தட்டு நீ தான் கழுவணும். கரெக்டா? ரேஷ்மிலாவும் அதே தான், கரெக்ட் தானே? ஸோ அதே போல நாம் பிதாவுடைய ஊழியத்தை, தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது நாம் அதற்கு எதுவும் கேட்கக்கூடாது. தானாக நம்ம அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். எது கடவுள் சொன்னார்னா அது சொன்னது தான். அவர் பிதா, எல்லாருக்கும் பிதா. நமக்கு இப்போ பரமபிதா அவர், புரியுதுங்களா? உங்கள் அப்பா நார்மல் பிதானா, அவர் பரமபிதா, எல்லாருக்கும் ஃபாதர், எவர் லாஸ்டிங் ஃபாதர். அவர்கிட்ட நாம் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவர் நமக்கு வேண்டியதற்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவை என்பதை கொடுக்க அவர் வல்லவராக இருப்பார். கரெக்டா இல்லையா? ஸோ அப்படி இருந்தோம். இன்று முதலாவது காரியங்கள் மந்திரங்க காரியங்களை குறித்து பார்க்கும்போது எபிரேயர் 12:1 இதை குறித்து பார்க்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட நாம் ஓட கடவோம். ஹல்லேலூயா. ஸோ பிரியமான இந்த வசனத்தை குறித்து பல மெசேஜ்களை நாம் கேட்கலாம். இதை குறித்து பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு தடை, ஊழியம் செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு இருக்கிற தடை நம்முடைய பாவங்கள். Sin is the main problem. எல்லாருக்குமே நம்ம வந்து பாவங்கள், நம்முடைய பாவங்கள்னால அந்த நாம் ஊழியங்களை செய்ய முடியாமல் நமக்கு தடுப்பு வருகிறது. இந்த பாவங்கள் என்று பார்த்தால் இது எதெல்லாம் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற காரியம், அதாவது வந்து இன்னைக்கு சிகரெட் பிடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, அப்புறம் வந்து தவறான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, அப்புறம் அப்படின்ட்டு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்புறம் பொய் பேசுறாங்க, திருடுத்தனம் பண்றாங்க, களவாணித்தனம் பண்றாங்க, சண்டை மூட்டுறாங்க, இப்படி பல இது இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வேணால் இத்தனை நாள் நம்ம இருந்திருக்கோம் இந்த உலகத்துல, ஒருவர் ஒரு பாவத்தை செய்வார்கள், இன்னொருத்தர் மறு பாவத்தை செய்வார்கள். அதான் இன்னைக்கு உலகம். அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தவங்களா இருப்பாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, வேற எந்த ஒரு தவறுங்களும் செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் உள்ள ஃபுல்லாக கபடான காரியங்கள் இருக்கும். அதாவது வந்து பொறாமை எண்ணங்கள் இருக்கலாம், அதாவது வந்து பொய் சொல்ற எண்ணங்கள் இருக்கலாம், அதுவும் இப்போ தவறான காரியம் தான். அப்புறம் வந்து பிறவிதமான பொய் சாட்சி சொல்றது, இதெல்லாம் காரணம் இருக்கும். சில பேருக்கு இந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது, பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க, கடவுளுக்காக இருப்பாங்க, எந்த ஒரு தவறான எண்ணங்கள் இருக்காது, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ரகசிய பாவங்கள் இருக்கும், யாருக்கும் தெரியாமல் போயிட்டு ஒரு சிகரெட் அடிக்கிறது, ஒரு தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். ஆக மொத்தத்தில் எல்லாருமே பாவங்களாக செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். யாரும் வந்து பாவம் செய்யாதவர்கள் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தாயானவள் நாம் கர்ப்பத்திலே பிறக்கும் போதே அவன் வந்து பாவத்தை தான் கர்ப்பம் தரிக்கிறான்னு சொல்லிட்டு வசனங்கள் இருக்கிறது. புரிதுங்களா சொல்றது? அதனால we all are sinners, but the thing is salvation comes from our almighty God. Hallelujah. நமக்கு ரட்சிப்பை கொடுப்பது நம் இயேசு கிறிஸ்து. நாம் பிறக்கும் போதே பாவம் செய்தவர்கள் தான். சிறு பிள்ளைகளிலிருந்தே நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம், வாலிப பேரத்தில் பாவம் செஞ்சிருக்கிறோம், வேலை செய்யறதுல பாவம் செஞ்சிருக்கிறோம், குடும்பத்தை இப்பயும் பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருமே ஒரு தவறுகளை செய்வது உண்டு தான், இல்லை என்று சொல்ல முடியாது. யாருமே வந்து நான் ஒரு பாவமே நான் செய்யாம நான் இருக்கேன்னு யாராவது கை தூக்க முடியும்னா அதுவே ஒரு பொய் தான். அது கரெக்டா இல்லையா? அப்படி சொல்லவே முடியாது. யாராலுமே வந்து எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து செய்ய வேண்டிய தேவன் ஒருவர் தவிர வேற யாரும் அவர் வந்து அவ்வளவு நல்லவும் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பாவ காரியங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பாவங்களை தேவன் நமக்கு மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் நாம் தெரிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஒரு முறை நாம் ரட்சிக்கப்பட்டு அவரிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் புதிய மனிதனாய் மாறப்போகிறோம். ஹல்லேலூயா. பழைய மனிதனை கலைந்து புதிய மனிதனாய் மாறி
அதன் பின் நாம் தேவனோட இருக்க வேண்டும். இப்படி செய்கிறவர்கள் ஊழியம் செய்யலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம். இந்த மாதிரி நேரத்துல இந்த பிசாசானவன் எதை நம்மளை கவனித்துக் கொண்டிருப்பான்னா, அவனுடைய வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய ஒரு தவறான காரியங்கள்னு கேட்டீங்கன்னா, அதாவது தேவன் எதையெல்லாம் செய்யாதே என்று சொல்றார்களோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது வந்து எல்லாருமே செய்யறது தான். களவு செய்யாமல் இருப்பாங்க, பிச்சைலாம் செய்யாத இருப்பாங்க, தாய் தப்பின கவனம் பண்ணி இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்யாதன்ற லிஸ்ட்டை செய்யாமல் இருப்போம். இதுதான் கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு கற்றுக் கொடுக்குது. அது எல்லாமே பண்றோம். அதே நேரத்தில் செய் என்று சொல்கிறதை நாம் செய்ய வேண்டும். அது செய்யவில்லை என்றால் அது தவறு. நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது வந்து நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா? நான் வஸ்திரம் இல்லாம வந்து எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்களா? டிக்கெட்டர்களா இருந்தேன், என்னை கண்டு கொண்டீர்களா? நீங்க அனுப்பாண்டவரை வந்து நம்மளை பார்க்கவே இல்லையேன்னா, நான் ஆண்டவரே வரலப்பா, வேற இன்னொருத்தவங்க முடிஞ்சுட்டு வந்தேன். இன்னைக்கு கூட பிரியமானவர்களே ரொம்ப பிஸி எனக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த வசனம் எடுத்து சேமன் கொடுத்தேன். ஆனால் என்னால் வந்து முடியவே இல்லை. ஏன்னா ரொம்ப ஷெடியூல் வந்து இன்னைக்கு கரெக்டாக பேக்கடாக ஒவ்வொரு 1 hour கரெக்டாக இருந்துச்சு. எப்பவுமே ரைடு கேட்டால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த கேமனில். ஆனால் ஒரு பாட்டியமாக அப்படியே ரைடு கேட்டாங்க. ஏன்னா நான் துணியை போய் வாஷரில் போட்டால் தான் இந்த சட்டனி போட்டு வர முடியும், நாளைக்கும் போட முடியும். ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு. அதனால நான் வந்து என்னால் ஆனால் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் அனுப்பி ஏன்னா அந்த பாட்டியை கேட்கும்போது என்னால் நிறுத்தின போய் விட்டு போயிருக்கலாம். ஆனால் என்னுடைய கிளாஸ் அங்கே கட்டாச்சுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை. 3 மணிக்கு ஏன் சார் வரலன்னு அது ஒரு பிரச்சனை வரும். அதுக்குள்ளே எல்லாமே டைமிங்கில் முடிக்கணுன்றதான் நான் அப்படியே போயிட்டேன். ஆனால் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ உங்கள் கூட சொல்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தீங்க, உங்களால் நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. அதே சும்மா இருக்கும், வீட்டில் போய் சும்மா தான் உட்கார போறீங்கன்னா அப்போ அப்படி கேட்டு என்ன பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா எனக்கு எல்லாம் முடியல இன்னைக்கு ஆச்சு, அதனால நான் வந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த பாவங்கள் இது காரியங்களை நாம் தேவன் செய் என்று சொன்னதையும் காட் டிஸ்லைக் பண்ணதை நாம் டிஸ்லைக் பண்ணுவோம், காட் லைக் பண்ண நாம் லைக் பண்ணுவோம். ஸோ கடவுள் செய்யாதேன்னு சொல்லாத நாம் செய்ய மாட்டோம். அது நமக்கு தெரியும் இது தவறு என்று. அதே நேரத்தில் தேவன் செய் என்று சொன்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதை செய்யாமல் இருப்பதும் ஒரு தவறாக வந்து பாவமாக எண்ணப்படும். அல்லேலூயா. ஸோ இப்படிலாம் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு மனுஷன் அப்பா நான் நல்லா உண்மையா இருக்கேன், கடவுளுக்காக நல்லா நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தவறை நீங்கள் விட்டுருக்கலாம், ஒரு பாவத்தை நீங்கள் விட்டுருக்கலாம். முன்பதாக ஆண்டவரை முழுதுமாக அறிவதற்கு முன்போ அல்லது ஆண்டவரை அறிந்து பின்வாங்கி போன பின்போ அந்த நேரத்தில் நீங்கள் தவறு செய்திருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்களோ தேவனுக்கு அதெல்லாம் பிரியமாக வச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு நாளும் அந்த இடத்துக்கு திரும்பி போகக்கூடாது. புரிதுங்களா சொல்றது? முன்னாடி எல்லாமே பார்ட்டிக்கு போயிருப்போம். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்க பார்ட்டி நடக்கிற இடத்துல நான் தான் ரட்சிக்கப்பட்டனே, நான் இப்ப கடவுள் இருக்கேன் சொல்லிட்டு சும்மா நம்ம போனாலும் என்ன பண்ணுவாங்க, லைட்டா நம்மளை பிடிச்சி உள்ள இழுத்து போட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல ஒரு சண்டைக்காரராக இருக்கலாம், நல்லா அடிச்சு நல்லா வில்வதை எல்லாம் கத்துருக்கலாம், பாக்ஸிங்லாம் கத்துருக்கலாம். நீங்க ரசிக்கப்பட்டு எல்லா கோவம் குறைஞ்ச பிறகு திருப்பியும் ஒரு சண்டைகளை போய் வெடிக்க என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். தடுப்பு கொடுக்க போனீங்கன்னா அங்க நீங்க ஒரு கை கலப்பு வைக்க வேண்டியது இருக்கும். யாரும் சும்மா இழுத்து விடுவீங்க, ஒரு அடிபட்டுரும், அப்புறம் உங்க பழைய இதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி வாய் பேசுறது, நல்ல வாய் பேச திட்டுறது, சண்டை வலிக்கிற மாதிரி பெரிய வாய் வச்சிருப்பீங்க. அது ஆண்டவர்களாக வந்து ரசிக்கப்பட்ட பின்பு சண்டை போடுற இடத்துல நின்று என்னதான் பேசுறாங்கன்னு வேடிக்கை பார்த்தீங்கன்னாலும் என்ன பண்றோம், எங்கேயாவது வாய் வந்துடும், வாய் விட்டு பேச ஆரம்பிச்சோம். ஸோ அதனாலே நம்முடைய பாவங்கள் மிக தடையாக நமக்கு இருக்குது ஊழியம் செய்வதற்கு. அதை விட்டு வந்தவர்கள் நீங்கள் பின்னாலே அதே இடத்துக்கு போக வேண்டாம். அது நடக்கிற இடமாக கூட இருக்கட்டும், இருந்தாலும் அந்த இடத்துக்கு திருப்பி போனாலும் அதிலே சிக்குண்டு தான் நாம் உள்ளே செல்வோம். அதுதான் முதலாவது காரியம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், நமக்கு எது தடையாக இருக்கிறது ஊழியம் செய்ய வேண்டும் பார்க்கும். மத்தேயு 13:58 அதிலே பாருங்க, அவர்களுடைய அவ்விசுவாசத்தை நிமித்தமாக அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இன்னைக்கு அவ்விசுவாசம், நாம் அற்புதம் என்ன சொல்றது, ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு கடவுள்கிட்ட எதாவது கேட்போம், எல்லா காரியம் கடவுள்கிட்ட வந்து நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்பீங்க. கேட்டுட்டு சைட்ல இன்னொரு வேலையும் பார்ப்பீங்க. ஃபார் உதாரணத்துக்கு ஒரு லோன் காரியம், இப்போ பணம் தேவைப்படுது. எசப்பா ஆண்டவரே எனக்கு எப்படியா இந்த பணம் தேவை, ஆண்டவரே எனக்கு நாளைக்கு இந்த வாரத்துக்குள்ள இந்த பணம் தேவைன்னு ஆண்டவர் ஜெபிப்பீங்க. ஜெபிச்சுட்டு அடுத்த நாளே சேஃப் சைடில் இவர்கிட்ட கேட்டு வைப்போம், இந்த பதில் கேட்கலாம், இல்லை சிஸ்டர் இவங்ககிட்ட கேட்கலாம், கடவுள் கொடுக்கலாம், இங்கேயாவது வாங்கிடலாம்னு நினைச்சினாலே என்ன தெரியுமா கதை ஆகும். அப்படி எப்படி மண்டியில் தோணுதோ அந்த இது உங்களுக்கு வேலைக்கு ஆகாது, கிடைக்காது. ஏன்னா நீங்க அவிசுவாசம் என்ன ஆயிடுது. 3 நாள் நம்ம அங்க இருக்க இந்தியாவில் இருக்க மாமா கிட்ட இவர்கிட்ட சொல்லி வச்சுக்கலாம், அங்கெல்லாம் பிளான் ஏ, பிளான் பி,
பிளான் சி அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக அவிசுவாசத்தினாலே அது நடக்காது. ஏன்னா தேவன் அவர் செய்ய மாட்டார். நீ பண்ண நிச்சயம் பண்ணிக்க விட்டுருவார். என்னுடைய வாழ்க்கையில் பிரியமான நிறைய காரியங்கள் அப்படி ஒரு சில விஷயங்களுக்கு, ஒரு பண தேவைகள் காரியமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் இது நடக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருந்தாலும் அதை ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். சரி இந்த வாட்டி நம்ம தான் வசனம் தான் இப்படி போட்டிருக்கேன் அவர் விசுவாசிக்கணும்ட்டு, இந்த வாட்டி ட்ரை பண்ணி அப்படியே இருப்போம், யார்ட்டு கேட்க வேண்டாம், அப்போயே ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு தடவை அந்த காரியம் கடைசி நேரத்தில் முடிந்தது. என்னன்னா ஒரு என்னது ஒரு 15 நிமிடம் அந்த டேட், அது 10 நாள் டைம் என்ன டூரேஷனில் தானாக நடந்தது. இது ஆச்சரியமாக நடந்தது. நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கேன். அதாவது கீபோர்ட் நான் வாங்கும்போது என்கிட்ட பணமே கிடையாது. அதை வாங்கணும்னு நினைக்கும் போது இந்தியாவில் இருக்கும்போது பர்மா பசாரில் இருக்கிறவன் எனக்கு இந்த ரேட்டில் கீபோர்டு நான் யார்ட்டும் கேட்க மாட்டேன், வாங்க மாட்டேன், நீங்கள் இஷ்டம்னா கொடுங்க ஆண்டவரே, வேண்டாம் அப்படி. இவ்வளோதான் என்னோட ப்ரேயர். ரொம்பலாம் சோத்திரம் ஆண்டவரே, எனக்கு ஒரு கீபோர்டே கொடுங்க ஆண்டவரே, எல்லாம் அழுதுலாம் ஜெபிக்கவே இல்லை. எனக்கு வேணும், நீங்கள் கொடுங்க, நான் கேட்குறேன், இது எனக்காக கேட்கல, சர்ச்சை விழுத்துக்காக கேட்குறேன், நீங்கள் வாங்கி கொடுத்தா கொடுங்க, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் போயாச்சு. அது கரெக்டாக அந்த தேதியில் அந்த நேரத்தில் அது வந்தது. அல்லையா, அதுதான் முக்கியம். அதே மாதிரி உணவு கூட சில நேரத்தில் உணவு நல்ல ஒரு டேஸ்டான ஃபுட்டு சாப்பிடணும்னு நினச்சிருப்போம். அந்த உணவை வாங்குவதற்கான பணம் கையில் இல்லை என்றால் அதுக்காக ஜெபிக்கும் போது அந்த உணவு யாரோ ஒருத்தர் எங்கே இருக்கவா நீ இந்த உணவு செஞ்சு வச்சிருக்க வந்து சாப்பிட்டுட்டு போகணுவாங்க. ஸோ பிரியமானவர்களே, தேவன் எல்லா இது சின்ன காரியம், உணவு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், தேவனத்தில் வேற ஏதாவது காரியம் நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. சோ நீங்க விசுவாசத்தினாலே நீங்க கேட்கும் போதே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கேட்டுட்டு அப்புறம் ஏறி பார்க்கலாம், அங்க கேட்போம், இந்த இவர் முடியல, இவர் வச்சு இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படி சொல்லி அப்படிதான் நீங்க சொன்னீங்கன்னா அப்படி ஓகே ஆயிரும். இந்த இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேட்டதே வேஸ்ட், அது நீயே பண்ணிக்கூடான்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுருவாரு, அதோட அது முடிஞ்சு போயிடும். ஸோ இதனாலே பிரியமானவர்களே, நாம் இட் வில் ஸ்டாப் காட்ஸ் ஒர்க்கிங். தட் இஸ் த மெயின் திங். அநேக பிள்ளைகள் இன்னைக்கு பாருங்க, சில மனைவியாரெல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படியா இந்த ஆளுக்காக ஜெபிங்க பாஸ்டர், ரச்சிக்கே வரமாட்டார், ரச்சிக்கே பட மாட்டார் எங்கள் ஹஸ்பண்டு, இவரு ஏதாவது திருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிப்பாங்க. உடனே பாஸ்டர் கேட்பாரு, அப்படியாம்மா சிஸ்டர், ஓ இவரு மாறவே மாட்டுறாரா, சரி நான் பார்க்குறதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் தான் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பாஸ்டர், இந்த ஆளெல்லாம் திருந்தவே முடியாது பாஸ்டர், இந்த ஆளெல்லாம் திருத்தவே முடியாது பாஸ்டர், உன் நாவின் வார்த்தை எப்படி யாராவது அப்படி சொன்னீங்கன்னா அது என்னது நிச்சயமாகவே நடக்காது. நம்ம வாயின் இதுபடியே நாவின் இதுபடியே நடந்துடும். அதனால நாம் விசுவாசிக்கும் போது தேவன் சகலத்தையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் சகலத்தையும் பெற்றுக்கொள்வோம். மூன்றாவது காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் மார்க் 16 3ஆம் விஷயம். இங்கே பார்க்கும் பொழுது, கல்லறையில் வாசமா இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோட சொல்லிக் கொண்டார்கள். இங்கே பாருங்க, 3 சகோதரிகள் விடிய காலையில இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறார். கல்லறையில் இருக்கும் பொழுது காலையில் அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சொன்னதை பார்க்க போலான்னு போறாங்க. எவ்வளவு விஷயம் தெரியுங்களா? இன்னைக்கு காலையில் அது ஒரு லேடிஸ் ஒரு கால காத்தால விடிய காத்தால எவ்வளவு ஒரு தைரியம் பார்த்தீங்களா? இன்னைக்கு அனைவருக்கு தைரியம் உண்டு, எந்த காரியத்தையும் செய்ய தைரியம் உண்டு, மன தைரியம் உண்டு. மற்றவங்களால் செய்ய முடியாத அவங்க செய்வாங்க. யாரு மற்றவங்களால் செய்ய முடியாது யாரு? அது சுடுகாட்டு தர காலில் போவாங்க விடிய காலில் இருட்டில். யோசிச்சு பாருங்க, என்ன பேய் வரும், எனக்கு பயம் வேணா இருக்கும், என்ன வேணா நடக்கலாம். கரெக்டா இல்லையா? அந்த காலத்துல பெண்கள், அதுவும் 3 பெண்கள் சேர்ந்து போலான்னு போறாங்க. அந்த தைரியமே ஒரு பெரிய விஷயம். நீங்க எல்லாம் இருந்தும் அங்க ஒரு இமேஜினேஷன், யார் கல்லை திறந்து விடுவா, நமக்கு அங்க போறோம், கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவாருன்னு சொல்லிட்டு ஒரு அவிசுவாசம், ஒரு இமேஜினேஷன். இன்னைக்கு இமேஜினேஷன் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே பிரச்சனை. இந்த இமேஜினேஷனை கொண்டு வரது பிசாசான அவன் கொண்டு வருவான். இது என்ன நடக்கும், அது இப்படி நடக்குமா, இது எப்படி நடக்குமா அப்படின்றதெல்லாம் பல ஆலோசனைகளை குறித்து நாம் ஒவ்வொரு நேரமும் இது பண்ணி கொண்டு இருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, இந்த மாதிரி காரியங்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க கடவுள். அதாவது ஒவ்வொரு நேரத்திலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சிலது செய்தார், நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா டக்குன்னு பின்வாங்க கூடாது. இது என்ன நடக்கும், அது இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அது என்ன நடக்கும், இது எப்படி போகும், அப்படி போகும் நடக்காம தேவனிடத்துல முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது, சந்தேகம் இல்லாமல் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அதை செய்வார். ஹல்லேலூயா. சோ இதுதான் இந்த 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்த காரியம் 2வது விஷயங்கள் குறித்து பார்க்கும்பொழுது, பிரதேக தடையை குறித்து பார்க்கும்பொழுது, முதலாவது காரியம் மத்தேயு 19:16 பார்க்கும்பொழுது, இங்கே பாருங்கள், அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே,
நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இந்த இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து எப்படி உள்ளவர்? அவர் மலை மேறி எரிது உட்கார்ந்தார், திரளான ஜனங்களை கண்ட பொழுது. இப்போ துயரப்படுகள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நம்ம அப்படி தானே படிப்போம். படிக்கும்போது நம்ம மைண்ட் செட் இயேசு கிறிஸ்து தான் பேசிட்டு போகலான்னு அப்படின்னு நினைச்சுப்போம். கரெக்டாக இல்லையா? படிப்பார் பல்லவராஜ்யம் அவருடையது, முதலாவது ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட இந்த மாறி சங்கீதம் வாசிக்கிற மாதிரி பசங்க பண்ணியிருப்பார். நீங்கள் நினைக்கிறீங்களா? ரியலிஸ்டிக்காக ஜீசஸ் கிரைஸ்டுடைய விஷயம் இஸ் பெஸ்ட் கவுண்டர் அவரால் கொடுப்பார். ஏன் அவர்கிட்ட அவ்வளோ பேச முடியாது, அவ்வளோ ஜோக் அடிப்பார். இயேசு கிறிஸ்து பேசுகிற விஷயம் வந்து அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, அவருடைய அந்த அவ்வளோ அறிவு தாரமாக ஒரு விஷயம் ஒருத்தன் வந்து கேட்குறான். ஒரு வாலிபர், நல்ல பையன், நல்ல ஒரு பணக்காரன், நல்லா ஜம்முன்னு சும்மா ஆள் சும்மா ஐயா மோதிரம் இதெல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு என்ன சொல்கிறது, நல்லா செயின் கழுத்தில் அது வாட்ச், நல்ல ஒரு கார் கிடையாது, இன்னைக்கு வந்து ஒரு பென்ஸ் காரில் அந்த மாதிரி வந்திருப்பான். வந்து போதுகிறே இயேசு கிறிஸ்துவே, நான் நித்திய ஜீவன் அடையணும், அதுக்கு என்ன செய்யணும், என்ன நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இயேசு கிறிஸ்து ஒரு சீசரோட உட்காந்துருக்காரு. பார்த்தியா மாப்பிள்ளை அப்படி வந்திருக்காரு, பார்த்தியா ஜம்முன்னு இருக்காரு, என்ன கேள்வி கேட்கறான் பார்த்தியா, நல்ல சுகமும் நல்லா இருக்கான், பென்ஸ் காரில் வந்திருக்கான், நல்லா ஜம்முன்னு இருக்கான், நித்திய ஜீவன் அடையணுமாமே, சரி ஓகேப்பா சொல்லிட்டு அடுத்து என்னது, அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்லானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கோள். என்னது, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் நீ கற்பனையை கை கொள்ளணும்பா அப்படின்றாரு. கற்பனை தான் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, என்ன கற்பனை பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அடுத்து அவர் சொல்றாரு, அவரை நோக்கி எவைகள் என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனின் தாயும் கணம் பண்ணு, உன்னிடத்தில் அன்பு கூறது போல பிறனை நேசி என்பவைகளேன்னு சொன்னார். இவன் அதுக்கு அட அவ்வளோதான் ஆண்டவரே, இவ்வளோதான் இதுனே சப்பா, இதெல்லாம் நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே நான்லாம் அடி கலக்கிட்டு இருப்பேன். ஆகாஷ் சொல்லுவாங்க சொன்னதில், ஆனால் அதான் தெரியும் பார்த்துப்பணும் அப்படின்னா எப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன வயசுல எங்கள் வீட்டு சர்ச்சுக்கு சண்டே ஸ்கூல் போகிறது இதெல்லாம் எனக்கு ஆஃப்டர் ஆல் ஜுஜிபி இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் நாங்கள் அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என்ன வேற ஆண்டு இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கடவுள் கேட்குறாரு, அவனும் வந்து என்ன சொல்கிறான், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம், சின்ன வயசுல நான் பண்ணிட்டு இருக்கேன், இதில் வேற என்ன அப்படின்னு கேட்குறான். அடுத்து ஆண்ட சொல்கிறாரு, சரிப்பா எதற்கு இயேசு நீ நல்லா சர்க்குணம், நல்ல ஆள் தான் பண்ணி, நல்ல ஆள் தான், எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்க, ஆனால் இந்த நல்லவர்கள் அங்கே போக மாட்டாங்க. புரியுதுங்களா? பூர்ணா தான், பூர்ணம்னா நீ ஒரு நல்லவன், இப்போ சர்க்குணம் தான், ஆனால் பூர்ண சர்க்குணன்றது செம்ம பெஸ்ட் நல்லவன் நீ ஆகணும்னா இன்னும் நீ மேலே அங்கே வர்றதுக்குன்னா ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டாயின எல்லாத்தையும் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பெண்ணை பின்பற்றுவான்ட்டார் சொல்லிட்டாரு. எல்லாம் நான் பண்ணிட்டேன், அவங்க ஏசிக்கிட்ட சொல்றான், எல்லாம் முடிச்சுட்டான், எல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ இருக்கிறது எல்லாத்தையும் போய் வித்துட்டு எல்லாத்தையும் ஏழைங்க கொடுத்துட்டு நீ அவன் என்ன இருக்கும், அவன் மூஞ்செல்லாம் மாறிச்சாங்க. என்ன அவன் வந்து வசனத்தை குறித்து பார்க்கும்பொழுது, இந்த காரியங்களை குறித்து பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அவன் வந்து போகும்போது பாய் கூட சொல்லல, இல்ல முடியாதுன்னு சொல்லல. அங்க அடுத்த வசனம் எதுவுமே போடப்படவில்லை. அந்த பாலியன் மிகுந்த ஆஸ்திரனா இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்ட போது துக்கம் அடைந்து போய்விட்டான். அவன் கெத்தா பேசினவன் அதெல்லாம் நான் அப்புறம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சேன், எதை கேட்டுன்னு என்ன ஆயிடுச்சு, துக்க முகம் அவனுக்கு அங்க மாறி ஆயிடுச்சு. அவன் என்ன சொல்லிட்டான், ஒரு பாய், தேங்க்யூ ஜீசஸ், பாய் ஜீசஸ், டேக் கேர், ஐ சீ யூ லேட்டர்னு சொல்லலாம். அவன் மூஞ்செல்லாம் மாறி, முகம் எல்லாம் மாறி ஓடி போயிட்டான். என்ன பண்ணிட்டான், அந்த ஏரியாலே இல்லை, அவனால் வந்து அது பண்ண முடியலன்றது தான். அப்போ ஏற்றுக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, பிசட்ட பார்த்தீங்களா, இவெல்லாம் எங்கே பரலாமல் பார்ப்பாரான், எல்லாம் பரம போகிற மூஞ்சியான்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருக்காரு. ஏதாச்சும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சீசட்டை அப்படியே உடனே போட்டு வாசனம், அவன் சீசரில் பார்த்து இவெல்லாம் எங்கே போகிறான், இது போகிறதுக்கு ஒட்டகத்தில் ஊசிக்குள்ளே ஒட்டகம் போயிடும்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். இதை வந்து ஒரு விஷயமாக சொல்கிறார். ஸோ இதை குறித்து பார்க்கும்போது பிரியமானக்காரர், இந்த விஷயம் நித்திய ஜீவனை நாம் அடைவதற்கு நமக்கு இந்த காரியம், நமக்கு நம்முடைய இந்த பணம் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது. அது வந்து நமக்கு தெரிஞ்சு, மணி இஸ் த ப்ராப்ளம் ஃபார் ஆல் ஈவில் திங்ஸ். என்ன சொல்றது,
பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஸோ அந்த பணம் ஆசை தான் மேட்டர். பணம் தேவைதான். பணம் இல்லாமல் நம்ம இங்கே வாழ முடியாது, நாம் எதுவும் இங்கே இருக்க முடியாது. வீடு வாங்க வேண்டும், இங்கே தங்க வேண்டும், சாப்பிட வேண்டும், நம்மளுக்க வேண்டும், செலவுக்கு தேவைதான். ஸோ இது ஒரு காரியம் நமக்கு. இதே நிமித்தமாக தான் நீங்கள் நிறைய ஊழியக்காரர்கள் செய்யும்போது கூட பாருங்க, அவங்களுடைய பிரச்சனை எல்லாமே பணம் இல்லாமல் எனக்கு என்ன ஊழியம் பண்ணணுமா, எனக்கு வண்டி வேணும்னு கேட்பாங்க. இந்தியாவில் சில பேர் ஊழியக்காரங்க வண்டி வச்சுக்கிறவங்க, இல்லைங்க பாஸ்டர் கார் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும், ஊழியம் செய்யலாம், அதை வச்சு நான் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு காரியம் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தேவையாக காணப்படுகிறது. இதனால தான் எல்லாமே சொல்லுவாங்க. சில பேர் பாருங்க ஊழியம் செய்கிறவங்களும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பிரதர்ஸ் சர்ச்சுக்கு வரவங்களாம் ரெகுலர் வேலை செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை பிரதர் பாஸ்டர் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலை 8 மணிலேருந்து 5 மணிக்கு என்னை வச்சு பிளியறாங்க என் கம்பெனியில். எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் தான் எஜமா, நான் என்ன வேணா பண்ணுவேன், என் டைம் என்கிட்ட இருக்கும். அப்புறம் நம்ம ஊழியத்துக்கு எப்போ கூப்பிட்டாலும் வந்துடும் பாஸ்டர், நான் தானே ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் பேசும்போது வாய் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கூப்பிட்டா இல்லைங்க எனக்கு அங்கே வேலை இருக்குங்க, இங்கே வேலை இருக்குங்க, இங்கே இருக்குங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எதாவது பேசுவாங்க. அது வந்துச்சுன்னா நல்லா பண்ணிடலாம். அது மாற வேண்டியது உன்னுடைய ஆள் தான், நான் தான் மாற வேண்டும். கரெக்டுங்களா? சும்மா சாக்கு போக்கு சொல்லிவிட்டு அப்புறம் பண்ண ஆகிடும். நாளைக்கு அப்புறம் லோன் தேவைப்படும், அந்த பிஸ்னஸ்க்கான காரியங்களும் டென்ஷன் வரும், அப்புறம் அதுக்கான பர்மிட் வரும், அந்த பிரச்சனை வரும். பிரச்சனைன்றது நீ இங்கே வேலை செய்கிற இடத்துலையே அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலே நாம் தேவனை சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நான் சாட்சி சொல்கிறேன், கடவுள்லாம் எனக்கு அங்கே இந்த ஊருக்கு வரும்போது இந்த ஊழியம் நம்ம வேலை செய்த இடத்துலே இன்றைக்கு பிஸ்னஸாக இருக்கும்போது இப்போ இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ணுறோம், அது பண்ணுறோம், ஸ்டால் போடுறோம், இல்லை ஏதாவது சர்ச்சை ஃபங்க்ஷனாக பண்ணுறது முக்கியம். இது கிடையாது, இது தேவன் கொடுத்து கிடையாது. அன்றைய நாட்களிலே, இது பெருமைக்கு சொல்லவில்லை, அன்றைய நாட்களிலே இவங்க திவ்யா அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கும்போது நாங்கள் அப்போது அந்த என்னுடைய வேலையை 8 to 5 தான். அந்த 8 to 5 8 மணிக்கு ப்ரேயர் நடக்கும், வீட்டு ப்ரேயர் நடக்கும். நம்ம பிரதர் தெரியும், மரியா பிரதர் இதெல்லாம் வரும் அந்த மீட்டிங்கில். அந்த 8 மணி ப்ரேயருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிஸியாக இருக்குது. இப்போ ஒரு டிஷ் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி போகும்போது நல்ல ஞாபகம் இருக்குது. அது 5 மணிக்கு அன்றைக்கி அந்த 5 மணிக்கு நான் போகும்போது ஆஃபீஸ்லேருந்து வரும்போது என்ன அந்த சைக்கிள் தான், எனக்கு அந்த நின்றுட்டு போகிற சைக்கிள் தான் நான் வச்சுருப்பேன். நான் தான் ஃபஸ்ட்டு இங்கே ஐலாண்ட்லேயே வாங்கினது. நிறைய பேர் அதுக்கு முன்னாடி அந்த வண்டி அவ்வளோ ஃபேமஸே கிடையாது. அந்த சார்ஜ் போட்டு விட்டோம்னா அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும். பெட்ரோல் செலவு கிடையாது, ஒன்றும் கிடையாது, டிராஃபிக் நிற்க தேவையில்லை, அப்படியே போயிடும். அந்த சைக்கிளில் போயிட்டு ஃபாஸ்டஸ்ட்டில் அந்த 5 மணிக்கு கரெக்டாக போய் அங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம், போனோன்னா கரெக்டாக என்னென்ன கறி சிக்கன் வாங்கிடுவேன், ஒரு மட்டன் வாங்கிடுவேன், ஒரு 2 நான்வெஜ் இல்லை 3 நான்வெஜ் செஞ்சுட்டு, என்னென்னா ஒரு பிரியாணி இருக்கும், ஒரு 65 வறுவல் ஒன்று இருக்கும், ஒரு குழம்பு, ஒரு ஸ்வீட் ஒன்று, 4 ஐட்டம். 5 மணிக்கு வந்தோன்னா யோசிச்சுக்கோங்களேன், அப்படியே ட்ரெஸ் விட்டு அந்த ஷர்ட் அப்படியே போட்டு அப்படியே டக்குன்னு ஒரு 4 ஸ்டாக் இருக்கும். எனக்கு எல்லாம் கேமரா நிறைய இது இருக்குல்ல, டக்குன்னு முடிஞ்சிடும். எல்லாம் வருவாங்க. 8 மணிக்கு பார்த்தோம்னா எல்லாமே ரெடியாக இருக்கும். புரியுதுங்களா? எல்லாமே அது இந்த ஐட்டம் அந்த ஐட்டம் எல்லாமே கரெக்டாக ப்ரேயர்னு குளிச்சுட்டு கரெக்டாக உட்காந்துருவேன். அதுதான் தேவன் இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்காரு. இன்றைக்கு நமக்கு பெருசாக நிறைய பண்ணுறோம், இன்னும் பண்ணிகிட்டே இருப்போம். தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஏன்னா போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த ஊழியத்துக்கு இந்த இன்டர்நேஷனல் டே வரும்போது ஒரு பிரியாணி தான் செஞ்சோம், ஒரு மீல்ஸ் வாங்கி போட்டோம். எல்லா பேருக்கு தெரியும். அப்போ நான் முடிவு எடுத்தேன் மைண்டில், இந்த வருஷம் நல்லா நிறைய பிஸ்னஸ்லாம் கொடுத்து நல்லா பெரிய ஆள் ஆசீர்வதிச்சாருன்னா அடுத்த வருஷம் லைவ் கவுண்டர்லாம் போடணும், அதில் ஃப்ரெஷ்ஷாக சூடாக 65 போடணும், இதெல்லாம் போடணும். அப்புறம் கத்தருக்கு ஸ்தோத்திரம், நாளைக்கு இது ஃப்ரெஷ்ஷாக 65 தோசைலாம் போட போகிறோம். எல்லாமே லைவாக போட ஆண்டு கிருபை செஞ்சார். இல்லையா? ஸோ பிரியமானவரே, நாம் இதை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவது பண ஆசை நமக்கு தேவைதான், எல்லாம் தேவைதான். ஆனால் நாம் இது பண்ணணும், அது பண்ணுவேன், அதுதான் பண்ணணும்னு நான் சொல்றதுக்காக இல்லை. எதுக்காக அது ஒரு நாள் சொன்னோன்னா, நீ இருக்கும் போதே எப்படி இருக்கும், சின்ன லெவலில் இருக்கும்போது என்ன செய்கிறோம், அடுத்து அப்பயே செய்யாமல் அது வந்தால் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுங்க சொல்றது? உங்ககிட்ட இருக்கிறத வச்சு என்ன செய்கிறோமோ அதை வச்சு தேவன் மிகுதியாக ஆசீர்வதிப்பார். இப்போ ஆகாஷ் சாப்பிட்றாப்புல, ஆகாஷ்க்கு பிளேட்டில் 5 65 இருக்குன்னா ஒருத்தர் கேட்டாலும் டக்குன்னு கொடுத்துடணும். இது எனக்கே 5 தான் இருக்குது, உங்களுக்கு கூடாது, கூடாம கூடாது, கொடுத்தா உனக்கு 5ஓட போயிடும், அப்புறம் கிடைக்காது 65. ஓகேவா? புரியுதா? மற்றவங்க சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு இன்னொருத்தவங்க கொடுப்பாங்க. ஒருத்தவங்க நாளைக்கு போயிட்டு அப்பா நேற்று 5 கொடுத்தியா இருக்கோம், நான் உனக்கு தரேன் கொடுப்பாங்க. ஸோ இது விளையாடி போகட்டும், இது ஃபுட்டு விஷயம். 2வது விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்க விஷயம், ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவர் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்குமா இருக்கிற இச்சிக்கப்படாத விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவன் புசித்தான். ஸோ இங்க பார்க்கும் பொழுது ஏவாள் இந்த கனியை அவள் புசித்து சாப்பிடுகிறாள். ஜீவ விருட்சத்தை அடையும்படியாக, அந்த ஞானத்தை பெறும்படியாக அந்த பாவத்தை செய்கிறாள். இன்றைக்கு நம்முடைய தடங்களை குறித்து பார்க்கும் பொழுது ஊழியம் செய்வதற்கு நம்முடைய இந்த அறிவு தடையாக காணப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய அறிவு குறைவு என்று பவுல் சொல்லுகிறார்.
தேவனுடைய அறிவு வரும்போது இது குறைவானது போயிடும், நிறைவானது வரும்போது குறைவானது இதுவாயிரும். ஸோ பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இன்னைக்கு அநேக காரியங்கள், இந்த எஜுகேஷன்ஸ், இந்த சிஸ்டம் எல்லாமே பசங்க நல்லா படிக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க ஆலய நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை சர்ச்சை கட் பண்ணிட்டு ஒரு டியூஷன் படித்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா நிச்சயமாக அவங்க படித்து அவங்க ரொம்ப பெரிய ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா தேவன் முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் கொடுங்கள், பின்புகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படி இப்போ படித்து அது பசங்க உடனே நினச்சக்கூடாது, ஓ இதை சாக்க வச்சுட்டு படிக்காமல் இருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? பசங்க படிக்க வேண்டிய காலத்தில் படித்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம எதுவுமே தேவையில்லை, படிப்பெலாம் வேணாம், தூக்கி போட்டு ரயிலும் படிக்கலாம் கிடையாது. உங்களுக்கான கடமைகள் நீங்கள் செய்யணும். ஆனால் முக்கியத்துவம் எது கொடுக்குறீங்க அதுதான் முக்கியம். படிப்புன்ட்டே சொல்லிட்டு சர்ச்சு கூட வேண்டாம், மியூசிக் வேண்டாம், நீ வாசிக்காத, இது போகாத அப்படின்னா சில பேர் பண்ணுவாங்க. எங்கள் இந்தியாவிலாம் இருக்கும்போது பார்க்கும்போது அடுத்த பெரிய காரியம் என்ன கேட்டிங்கன்னா, என்னது, புலிக்கு பிறந்தது புலியாக தான் இருக்கணும். கரெக்டாக? புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஆகாது. கரெக்டாக இல்லையா? நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி இன்ஜினியர் பசங்க இன்ஜினியர் தான் ஆவாங்க, டாக்டர் பசங்க டாக்டர், பாஸ்டர் பசங்க பாஸ்டர் தான் ஆகணும், ஊழியர் செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னா, இன்றைக்கி அநேக ஊழியமார்கள் இந்தியாவில் இருக்காங்க. அவங்க பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் படிப்பு, இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் பெரிய லெவலில் ஆகிட்டு அவங்க ப்ரொஃபஷனில் இருக்காங்க. அவங்க ஊழியம் செய்ய மாட்டுறாங்க. எல்லாமே பெரிய அந்தஸ்தில் ஊழியத்தை, கவர்மெண்ட் ஆஃபீஸர் பெரிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இது நம்ம தலைமையில் இருந்த கடமை, அவங்களுக்கு அதிகம் தெரியணும். என்னைக்கா இருந்தாலும் புரியுங்களா சொல்கிறது? என்ன சொல்ல வரேன்னாக்கா, இது ஒரு பேசிக்கான விஷயம். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஆக்சுவலாக எனக்கு கிச்சன் பக்கமே இன்னைக்கு போக தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜீரோ இன் குக்கிங். சாப்பிட மட்டும் தெரியும், நல்லா சாப்பிட தெரியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னென்ன டிஷ்லாம் செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் அந்த வாய்க்குள்ளே போய் இங்கே உடம்புல இருக்கோ, அந்த டிஷ் அந்த இதுக்கு என்ன ரெசிபி கூட அவங்கள்ட்ட கேட்காமே அந்த சாயலிங்க அப்படியே வந்துருச்சு. இது அந்த ஜீன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது சைக்காலஜிக்கலாக ஆக்சுவலாக அந்த ஸ்மெல், சுவாசம், ஆய் சாப்பிட்டு ருசி கண்டு அந்த ருசிக்கு என்னெல்லாம் போட்டால் வரும்ன்றது தான் அதுக்கு பழகி அது கற்றுக்கிறது. அதான் உண்மை. அது புரிஞ்சு நான் சொல்கிறது தானாக வந்துடும். உடனே நம்ம சொல்கிறோம், அது என்னப்பா அவங்க அம்மா என்ன செய்வாங்க, பையனும் அதேமாதிரி கலக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை பொண்ணு அதேமாதிரி செய்கிறாங்க மாமியார்ட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, அது தானாக வராது. அதேமாரி சப்போஸ் சில பேருக்கு நல்ல கிரிக்கெட் விளாடுறதா இருப்பார் அப்பா, பையன் அவங்க அப்பா மாதிரியே அடிப்பான் பேட்டு. புதுங்களா சொல்கிறது? அது வரும், அந்த கிஃப்ட் வரும். இப்போ அப்பாவுக்கு ஒரு விஷயத்தில் கோவம் வருது, ஒரு விஷயம் வருது, பயங்கர சண்டை போட்டார்னா சண்டை போடுறாருன்னா பையனும் அவன் ஏஜ் வராலும் அவனும் அதே மாதிரி சண்டை போடுவான். இது எல்லாமே ஜென்ம சுவாபம். ஓகேங்களா? ஸோ நாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் என்னதான் இருந்தாலும் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் நம்ம நிற்கணும். இன்னைக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் தன்னோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவனா போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் வரட்டும், படித்து அவங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் எப்போ வருவாங்க? 70 years 80 years ஊழியம் பண்ணுவாங்களா? பிரியமானவர்களே, ஊழியத்தை செஞ்சு கொண்டே நீங்கள் வேலை செய்யுங்க, அவ்வளோதான். அதுக்கு உங்களுக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் வாங்க பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வாங்க நான் சொல்ல வரல, வசனம் சொல்ல. அந்த கலை தெரியணும், எப்பயுமே தெரியணும். அதில் இருந்திருக்கீங்க, அது தெரியணும். அதாவது நீ அங்கே இன்ஜினியராக இருந்துக்கோங்க, டாக்டராக இருந்துக்கோங்க, சண்டே மைக்கை பிடிச்சிங்கன்னா இங்கே பேசணும். இல்லை சபை சார்ந்த ஊழியங்கள் வேறு ஏதாவது இருந்தாலும் அதை தெரிஞ்சு அந்த ஊழியத்தின் வாஞ்சியோட ஒரு ஆத்மாக்களை கூப்பிட்டு வர்றது, எல்லா விஷயத்தையும் நம்முடைய அந்த எண்ணம், மைண்டு, பாடி, மைண்ட், சோல், ஆவி, ஆத்மா, சரீரம் ஃபுல்லாக அங்கே சர்ச்சில் இருக்கணும். அங்கே இன்னைக்கு எங்கேயாவது ஒரு திருமண கல்யாணம் ஆகுதுன்னா நாளைக்கு கூப்பிட்ருக்காங்க, நம்ம ஃபங்க்ஷன் கூப்பிட்ருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஒரு பதவி ஏற்பு விழா நாளைக்கு கொடுக்குறாங்க, ஒரு பெரிய வேலையில் ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு ஆஃபீஸ் திறக்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு வீடு வாங்கி வீடு கட்டி வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க, இல்லை இந்தியாவுக்கு போக போகிறீங்க. இதுக்கெல்லாம் மட்டும் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வருமா உங்களுக்கு? ஒரு நைட்டு ஃபுல்லாக மறுநாள்லாம் முந்தின நாள் இப்படி இருக்கும். காலையில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டணும், ஃப்ளைட்டை வந்துடணும், பிக் பண்ணிடணும், இவன் கரெக்டாக பிக் பண்ணுறான், கரெக்டாக வந்துடுவானா, எவ்வளோ குஷியாக இருக்கும். அது பிள்ளைங்க காலேஜ் போகிறது, படித்து ஸ்கூல் முடித்து காலேஜ் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த எண்ணம் நமக்கு இருக்குதா? போகலாம், இப்போதான் 6 போகலாம், கிளம்ப ஒரு 6 கிளம்பி போகலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த வாரம் விட்டுலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அது இவங்க பார்த்துப்பாங்க, இது இவங்க பார்த்துப்பாங்க. பிரியமான இன்னைக்கு கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன். அவருடைய ஊழியத்தை செய்தவர் தேவன் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸோ நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். ஸோ நம்முடைய எஜுகேஷன் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளும் நீங்கள் படிக்கிறியா, படிக்கிற நேரத்தில் படி, ஊழியம் செய்கிற நேரத்தில் ஊழிய, சபைக்கு வர நேரத்தில் வரீங்க, சபைக்கு வர நேரத்தில் போய் டியூஷனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. சண்டே ஈவினிங் சர்ச்சுக்கு வர நேரத்தில் போய்ட்டு நீங்கள் டியூஷன் வைக்கிறேன், ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறேன், இந்த நேரத்தில் வைக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுற நேரத்தில் அதை இது பண்ணக்கூடாது. படிக்கிற நேரத்தில் படிக்கும்போது தேவன் நம்முடைய படிப்பு இன்னைக்கு படிப்பின் மிகுதியால் இப்போ சாலமோன் சொல்கிறாரு, பிரசங்கில் சொல்வார் 1:18, அதிக ஞானத்தினால் அதிக சலிப்பும் உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஸோ இன்னைக்கு நாலேஜே இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கிறவங்க சில பேர் கேள்விலாம் கேட்கறது.
நீங்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக சில பேர்லாம் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, எதை கேட்கணும்னு தெரியாத அளவுக்கு வேறு என்னது ஏசு கிறிஸ்து ஓகே, உலகத்தை படைத்தார், சிருஷ்டித்தார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டீங்க, எல்லாம் ஓகே. அந்த ஏசு கிறிஸ்து எங்கேருந்து வந்தாருன்னு கேட்பாங்க சில பேர். அவர் எங்கேருந்து வந்தார்? அந்த 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 உலகம் அவர் தான் சிருஷ்டித்தாருன்னா அவர் எங்கேருந்து வந்தாருன்னா இதெல்லாம் கேட்குற இதுவே கிடையாது ஆக்சுவலாக. புரிதுங்களா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம், சாப்பாடு எப்படி வந்துச்சு தெரிஞ்சா சாப்பிடுவேன், சாப்பிடவே மாட்டேன்னு சாப்பிடாம இருப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சதான் சாப்பிட்டுன்னு இருங்க. அப்போ நான் சொல்கிறேன், யார் அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களோ, சாப்பாடு எங்கே வந்து நான் பார்த்ததில்லை. அரிசி பார்த்தேன், அது எப்படி செடியிலேருந்து விதையிலேருந்து வருது, எப்படி காய்கறி வருது எனக்கு தெரியாது, நான் அதை பார்க்கணும் சொல்லிட்டு ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள். ஒரு விதைச்சிட்டு ஒரு மாதம் அரிசி வர வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு அப்போ சாப்பிடுங்க. அப்போ தெரியும், ஓ ரைட், ஓ இது இப்படி தான். அப்போ தெரிஞ்சு அப்போ வாய் பேச மாட்டாங்க அந்த மாதிரி கேட்குறவங்கலாம். அதாவது அறிவுபூர்வமாக கேட்கலாம், ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்டு எதையெல்லாம் அந்த அதுதான் போய் ஒரு இடத்துல போய் நின்றுச்சுன்னா திரும்பி அதுக்கு மேலே போய் அங்கே பண்ணக்கூடாது. அது என்ன, இது என்ன, இது என்னன்னு கேட்கக்கூடாது. சில விஷயம் இப்படி தான் இருக்குது, என்ன நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோ அதான். அந்த ரொம்ப ஞானம், ரொம்ப ஓவர் திங்கிங், இந்த மைண்ட் செட்லாம் நம்ம வந்து சைலண்டாக இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப விஷயமா நம்ம பார்க்குறோம். அண்ட் நானும் பாருங்கள், எனக்கு வந்து இந்த மியூசிக்லாம் சில விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப கேட்பேன் நான். கேள்வியில் எங்கள் டீச்சருக்கு ஒரு டீச்சர்னா, டேய் சும்மா நான் ரொம்ப கேட்டிருக்கேன் ஆசிடா அப்படின்றாங்க, என்ன சில நேரத்தில் கிளம்புற அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் எனக்கு பொறுமையாக அந்த ஒவ்வொன்றும் விலைக்கு சொல்லி கொடுத்த அருமை எங்கள் மியூசிக் மாஸ்டர் நிறைய. நான் வந்து ஒரு 7-8 மாஸ்டர்கிட்ட படிச்சிருக்கேன். ஒரு டீச்சர் மட்டும்தான் எனக்காக உட்காந்து அந்த 1 ஹவர் அடுத்த பேட்ச் ஒருத்தன் வருவான்லாம் கவலைப்படாமல் 4 ஹவர் 5 ஹவர்லாம் இது இப்படி தான், அது இப்படி தான், இது இப்படி நினச்சி அவ்வளோ பொறுமையாக விளக்கமாக சொல்லி கொடுத்தாங்க. ஆனாலும் அது ஒரு லெவல் போய் நின்றுச்சு, முன்னிச்சு. அதுக்கப்புறம் அது எங்கே வந்துச்சுன்னு பார்த்தா, கடைசியில் பார்த்தா அது எங்கே ஆதியாகாமல் இருக்குது. எங்கே இருக்குது? அது எங்கே கம்பல்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சு. அந்த அது அது எங்கேருந்து வந்து போய் பிடிச்சிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மாதிரி அது எங்கே வந்துச்சு கேட்க முடியாது. அது ஏசு கிறிஸ்து வந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ லூசிஃபர் முன்னாடி அவன் தான் தேவதூதராக ஆண்டு பாட்டு பாடி வந்துட்டு இருந்தான். அவன் லூசிஃபராக மாதிரி மேலே கீழே அவன் தள்ளப்பட்டு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் அதிக அறிவு நமக்கு பிரச்சனையாக இருக்கும். அடுத்த காரியம், நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன் ஊழியம் செய்ய விடாமல் தடுக்குது. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, லூக்கா 12:16 பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த ஆத்மா உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு, இறைப்பாரி புசித்து குடித்து ஒரு ஐஸ்வர்யவானே இங்கே எல்லாமே இருக்குன்னு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கான். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அவனால அங்கே பரலோக ராஜ்யத்தில் அவனும் பிரவேசிக்க முடியாது, ஊழியங்களே செய்ய முடியாது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கம்ஃபர்ட் இருந்தால் போதுமே தவிர, கம்ஃபர்ட் ஜோன்லேயே மிதக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நாம் ஊழியங்களை செய்வதற்கு இது ஒரு தடையாக மாறிடும். அது நமக்கு ஒரு தடையாக மாறிடும். நம்மளால் வந்து அந்த ஊழியங்களை செய்ய முடியாது. இதுதான் வந்து இந்த காரியங்களை குறித்து நம்ம 2வது காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். 3வது விஷயம், மக்கள்கள். நான் முடிவுக்கு வந்துட்டோம், இவர்கள் நிமித்தமாக நமக்கு ஊழியங்கள் செய்ய முடியாமல் இருப்பது சில மக்கள்களால. என்ன மக்கள்னா, முதலாவது காரியம் குடும்பம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. வீட்டாரே உனக்கு சத்துருன்னு போட்டிருக்கு. கரெக்டா இல்லையா? எல்லாருக்கும் சொல்ல சத்துருன்னு பார்க்காதீங்க. யாரெல்லாம் அந்த ஊழியம் செய்யறதுக்கு தடையா இருக்காங்களோ அவங்க தான் சத்துரு. அதுக்கு நீங்கள் உடனே பக்கத்தில் இருக்கவங்கன்னா வீட்டார் சத்துருன்னு பண்ணியா சத்துருப்பா அப்படின்னு எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பார்க்காதீங்க. அப்படி கிடையாது. ஊழியம் செய்வதற்கு யார் தடையாக இருக்காங்களோ அதுதான் சத்துரு. வேற எதுக்காக அடிச்சுக்கோங்க, சாப்பாடு சாப்பிடும்போது அடிச்சுக்கோங்க, இல்லை வேற ஏதாவது போங்க, என்ன பண்ணுங்க. கடவுளுடைய ஊழியம் வரும்போது அங்கே சைலண்டாக வாய் பேசாத வாய் கூட அங்கே சைலண்டாக மூடும். முழங்கால்கள் முழங்கட்டும், நாவுகள் அறிக்கை செய்யட்டும்ன்ற மாதிரி எல்லாமே சைலண்டாக இருக்கும். நீங்க பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, லூக்கா 9:59, இங்க ஒரு ஆளு வேறொரு நாள் நோக்கி என்னை பின்பற்றி வா. அதுக்கு அவன், ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனின் அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுங்க என்றார் அப்படின்றார். ஒரு சொல்றான், ஆண்டவர் கூப்பிடாரு, அப்பா ஊழியத்து வாப்பா போலாம் அப்படின்னா, ஆண்டவரே இல்லாண்டவரே அப்பா இறந்துட்டாரு, போய் அடக்கம் பண்ணணும், போய் நாங்கள் போயிட்டு அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் அந்த டெத் செரமனி முடிச்சுட்டு வந்துடுறோம் ஆண்டவரே அப்படின்றான். அதுக்கு கடவுள் இங்கேயும் ஒரு காமெடி பண்றாரு. என்ன சொல்றது தெரியுமா? செத்தவன போய் மடக்க மாட்டேன் நீ வாடா அப்படின்ட்டாரு. புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்றாரு? புரியுது அவங்களுக்கு? யாருக்கு விளங்குது? இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தை மிகவும் அழகாக கொடுத்துருக்குது. அதாவது Jesus said unto him, let the dead bury the dead, but go through and preach the kingdom of God. ஹல்லேலூயா. இதை பார்க்கும்போது யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கிண்டலாகவும் இருக்கு. கம்முன்னு வாடா இங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. போறானா இங்கே எவ்வளோ முக்கியம் இங்கே ஊழியம் நடந்துட்டு இருக்குது, இங்கே இல்லாமல். ஸோ ஆண்டவர் வந்து என்னடா அப்பாவுடைய பாசம், ஐயோ இந்த இடத்துல வந்து போகணும் அப்பாக்காக நீ இருக்கணும். அப்பா போயிட்டாரு, அவ்வளோதான். மக்கையா அவர் போயிட்டாருன்னு மேலே போயிட்டாரு, போயிட்டாரு, முடிஞ்சிச்சு அவரது கதை.
அதுக்கப்புறம் போய் திருப்பி அது யார் வேணா பண்ணிப்பாங்க அந்த விஷயங்கள். புரியுதா சொல்றது? இன்னைக்கு என்ன நிறைய பேர் பண்றது தான். அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது யாரும் கணம் பண்ண மாட்டாங்க. இப்போ நீ என்ன, நான் என்ன சொல்றது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்குறதுன்னு. இறந்து போயிட்ட பிறகு பாடி இருக்கும்போது மட்டும் நீ சொன்ன கேட்கவே இல்லையே, ஐயோ நான் கேட்குறேன், ஐயோ என்னெல்லாம் பண்ணீங்களே ஒப்பாரி. எப்போ அப்போதான் ஊருக்கு பார்க்கறதுக்கு அவங்க அதை கேட்பாங்களா? யாரு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த அப்பாங்க காட்டுறது, ஐயோ நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனே, என் அப்பா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ எனக்கு ஊட்டி வளர்த்தீங்களே, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்களே, எனக்கு அவங்க பட்டுங்கிறாங்க கேட்பாங்களான்னு. அவங்க எப்படி கேட்பாங்க? அதுதான் சொல்றேன். மற்றவங்க அவனுக்கு பிரோஜனம் கிடையாது. இருக்கும்போது யாரும் கிடைக்க மாட்டாங்க. போன் அடிச்சா கூட எடுக்கிறது கிடையாது பேரண்ட்ஸுக்கு. என்ன சொல்றது, எல்லாரும் அப்படியே எல்லாம் அது என்ன அப்போ நீ இப்போ வா, இப்படிதான் அந்த டேர்ம்ஸ்லாம் இப்படிதான் இருக்கும். மரியாதை கூட கிடையாது. எல்லாம் போன பிறகு ஐயோ அந்த சர்ச்சில் நம்ம கிறிஸ்தவ மீட்டிங்லாம் முடிஞ்சு அடக்கம் முடிஞ்ச பிறகு என்னுடைய தகப்பன் அவர் என்னை ஸ்கூலில் சேர்த்தார், அவர் என்னை காலேஜில் சேர்த்தார், அவர் இப்போ அப்படி அழுவாங்க அழுவாங்க. எல்லாம் அங்கே இருக்கும். இருக்கும்போது பார்க்க ஒன்றும் பண்ணல, போயிட்ட பிறகு எல்லா வேலையும். ஸோ பிரியமான தேவ ஜனமே, அதான் இறந்த பிறகு அவங்க பார்க்கட்டும், நீ முதல்ல குளித்துவான்றார். ஸோ குடும்ப காரியங்கள் தேவைதான். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் சர்ச்சை நடக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ரொம்ப வேண்டியப்பட்டவங்க இருந்தால் போகலாம், ஒருத்தர் கேட்டு போயிட்டு போகலாம். முடிந்தாலும் முடிச்சுட்டு போங்க. ஆண்டவருக்கு முதலாவது காரியம் கொடுத்துட்டு போகும்போது தட் வில் பி a blessing. ஹல்லேலூயா. ஸோ முதலாவது குடும்பத்தில் உள்ளவர்கள் நிமித்தமாக நாம் சபைக்கு வருவதோ இந்த ஊழியம் செய்வது தடையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதில் நாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காட் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த காரியம் நண்பர்கள். இன்னைக்கு நண்பர்கள் தான். என் ஃப்ரெண்டை போல யாருன்னு பாடுவாங்க. எல்லாம் ஃப்ரெண்டு தான் எனக்கு முக்கியம், எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் எனக்கு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு எல்லாம், அவங்க இல்லைன்னா நான் கிடையாது, அப்படி இப்படின்னுவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸு உனக்கு எல்லாம் பண்ணுவான், ஆனால் என்ன தான் பண்ணுவான், சர்ச்சுக்கு வர்றத கெடுக்கிறது பிசாசு அவன் தான் ஃபஸ்ட்டு. அன்றைக்கி தான் பார்ட்டி போட்டு போயிடுவான். சர்ச்சுக்கு சண்டே வர அன்றைக்கி அந்த அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே, நம்ம இன்னைக்கு போகணும், இப்போ கிஃப்ட் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறது. ஆண்டோட்டு பிரிக்கிறதே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். நான் சொல்கிறேன், என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய தகப்பனார் இவன் ஃப்ரெண்டு தானே இவன் அழிய போகிறான்னாரு. இவர் தான் என் ஃப்ரெண்டை பற்றி, இவன் தான் என் மாமா, என் மச்சான், இப்படி தான் கூப்பிடுறது பேசும்போதெல்லாம். இவன் தான் என் கூட இருப்பான், இவன் கூட தான் திவ்யாக்கு தெரியும், அங்கே இந்தியாவில் இருக்கும் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்களோட தான் எப்பவுமே சுற்றுறது. எங்கேயாவது போனால் ஒரு 4 பேரோட போகிறது, கேங்காக போய் சாப்பிட்றது, என்ன சொல்கிறது, சுற்றுறது, ஊர் சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸுன்னு தூங்கி எழுந்தால் அவங்க மெசேஜ் நைட்டு பேசுறதுன்றது. பிரியமான தேவனே, இந்த பிரியமான இங்கே எவ்வளோ பேர் பிரச்சனை பாருங்க. 1 ராஜாக்கள் 12:1 இங்கே ரெகொபெயாம் பார்த்தீங்கன்னா, ரெகொபெயாம் சாலமுடைய மகன், அவனுக்கு ஒரு அரசாங்கம் கிடைத்தது. அவருக்கு ஆலோசனை வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவங்க அப்பாவோட இந்த மூத்த அரசியல்வாதிகளோட கேட்கல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் டே அச்சா நான் இப்போ நான் தான் சிஎம் இப்போ ஆகிட்டேன், நீ என்ன சொல்கிற, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறான் பார்த்தீங்களா, இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குனால் அடித்தார்னா நான் உங்களை தேர்ல விட்டு கோத்த விடுவேன்றான். இப்படியாப்பட்ட ஒரு பையனாக இருக்கேன் பார்த்தீங்களா. அப்பா சவுக்கால் அடிச்சு ஜனங்களை சித்திராதம் பண்ணாருன்னா நான் வந்து தேர்ல விட்டு விடுவேன்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த ஆலோசனை, நண்பர்களுடைய ஆலோசனை வீண். உங்களுக்கு யார் நண்பர்கள் என்றால் சபைக்கு வருவர்கள் தான் நண்பர்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் தான் நண்பர்கள், உங்களுக்குள்ள தான். சபைக்கு வராத எந்த ஒரு லிஸ்ட்டும் வெளியே நண்பர்களை வைத்து இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது பிரச்சனையில் தான் கொண்டு போயிட்டு முடியும். அதனால நீங்கள் தேவன் எடுத்து பிரிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து வராங்க. அந்த மாதிரி நண்பர்களை நாம் தவிர்த்து விட கடவும். அடுத்த காரியம் பாருங்க, முடிக்க போகிறோம். அடுத்து சில நேரத்தில் இதாவது முதலாவது குடும்பத்தினால பிரச்சனை. வீட்டில் இருந்து இப்படி சொல்லி அது அரிசிக்கு போகக்கூடாதுன்னு பண்ணுறது, ஏன் அது போகிறீங்க இன்றைக்கி வாங்க அங்கே இதுக்கு போகலாம், அரிசி நாளைக்கு வேணாங்கன்னு சொல்லி இதுமாரி வராமல் போகிறது. அடுத்து நண்பர்களை குறித்து பார்த்தோம். 3வது எவனே தெரியாது, அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அதர்ஸ் நார்மல் பீப்புள்ஸ், அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, வழிபோக்கன்ற மாதிரி. அவன் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா சுத்தமாக முடிஞ்சிடும். பாருங்க, இங்கே எவரு என்ற அவனுடைய மகள் வந்து அவன் வந்து ரொம்ப ஒரு மறிக்கும் தருவாயில் அந்த மகள் இருக்கிறாள். அப்போது ஆண்டவரே எசப்பா என் பொண்ணு மறிக்க போறாரு, அது மாதிரி இருக்கா, நீ அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அவருக்கு உயிரிழந்தா. அவன் கேட்டு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவன் விசுவாசத்தை பிழைச்சிக்க போறான். இவன் எப்பா போதில் டிஸ்டர்ப் பண்ணாத, உன் பொண்ணு இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறான். புரிதுங்களா சொல்றது? எப்படி இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. நம்ம நல்லா சர்ச்சுக்கு போகிறதுக்கு வருவோம், நாளைக்கு என்ன சொல்கிறது நம்ம இன்டர்நேஷ்னல் டேக்காக ஃபுட் ரெடி பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ்னால் சொல்லுவான், அதில் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் எங்கேயா போகிறீங்க, அது யாரோ போடுறாங்க ஏதோ பண்ணுறாங்க நீங்கள் அப்படின்னுவாங்க. நான் இங்கே ஃபாஸ்டிங் பேர் வைக்கிறேன், வாங்க எல்லோரும் கூட்டு போகணும், அதில் எதுங்க அவங்க நான் எதுங்க அதெல்லாம் போகணும் அப்படின்றது.
இப்படி எந்த ஒரு காரியத்தையும் ஒரு காரியம் நாம் முடிவு பண்ணி கரெக்டாக இருக்குன்னு நம்ம ஒரு பிளானில் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து சும்மா சொல்லிவிட்டு பிசாசு அவங்க மூலமாக வந்து என்னது சர்பத்தை போல இதுதான் சைலண்ட்டாக அப்படியே இது விட்டு போயிடும். ஸோ நாம் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பிரியமான தேவச்சனமே, நம்ம பார்த்த இந்த 3 காரியங்களையும் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ரெபெண்டன்ஸ் அண்ட் ஹோலினஸ். நாம் வந்து நம்முடைய பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்குதான். நீங்கள் உட்காந்துருக்கவங்க இன்னைக்கு வரைக்கும் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கலாம், எல்லாருமே இன்க்ளூடிங் மீ இருந்தாலும் சரி, நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அறிந்து அறியாமல் பாவமே ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. அது வந்து தெரியாது அவங்களுக்கு. அறிந்து வெளியில் முடியாது. பொய் சொல்கிறது எல்லாம் மெசேஜ் கேட்டு அன்றைக்கி ஒரு வாரம் கேட்காம இருக்கலாம், ஆனால் திருப்பி அது பழையபடி வந்துடும். எப்படி இருந்தால் ஏன்னா நம்ம பாவத்தை தடுத்தோம். ஆனால் தேவன் ஒருத்தரால் மட்டும்தான் நமக்கு பூர்ண ரட்சிப்பு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவருக்கு ஜெயித்து நாம் ஊழியர்களை செய்ய நீங்கள் முன் வந்தால் அந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே போகலாம். தேவன் உங்களை பாதுகாத்துக்கும். நீங்கள் யாரும் ப்ரே பண்ணாதீங்க, ஆண்டவரே நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் நான் மன்னிங்கன்னு கேட்கறத விட, நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே நான் என்னை உங்கள்கிட்ட போடுக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், வாட் ஐ ஹேவ் டு டூ, கிவ் தி அஜெண்டா ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி. நான் யாரை சந்திக்க வேண்டும், நான் யாருத்துல பேசணும் அப்படின்றது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை வைக்க வேண்டும். ஆண்டோடைய நாம் விசுவாசத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். அவிசுவாசமாக ஒன்று கேட்டுங்க, தைரியமாக கேளுங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட நீங்கள் நிறைய பேர் ஊரெல்லாம் கதை விட்றான். நான் ஆண்டோட்ட பேசினேன், இவ்வளோ நேரம் பேசினேன், ஆண்டோட்ட அது பண்ணேன், ஆண்டர் எனக்கு இது கொடுத்தாரு, ஆண்டோட்ட சிடி போட்டேன், பாட்டு போட்டேன், சிடி ஆண்டர் போட்டு பார்த்தாரு, பாட்டு கேட்டார், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். எனக்கு தெரியல பலவோது என்ன சிடி பேர் இருக்குது, என்ன பவர் கன்சப்ஷன் தெரில. இங்கேயே 220 வால்ஸு 110 வால்ஸுன்னு இருக்குது. இந்த மாதிரிலாம் கதை விட்றாங்க. அப்போ இன்னொரு நாள் சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா நான் அப்பம் சுட்டேன், ஆப்பம் சுட்டேன் வந்தார், தேவதூதர் வந்தாங்க, சாப்பிட்டு போனாங்க வீட்டில் அப்படின்ட்டாரு. இந்த கதைலாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை ஆக்சுவலாக. இதெல்லாம் போகட்டும். நான் என்ன சொல்கிறேன், நான் விசுவாசித்து இதெல்லாம் வந்து இந்த கதை யூடியூப்லாம் திறந்து ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நல்லா காமெடி பார்க்குற மாதிரி இருக்கும். நான் என்ன கேட்குறேன், தேவனிடத்திலே தேவன் பேசுகிற தேவனா பேசாத தேவனா? பேசுகிற தேவன். அவர் காது கேட்குற தேவனா காது கேட்காத தேவனா? காது கேட்குற தேவன். அப்போது நீ பேசினா அதை கேட்கறதுக்கு அவர் இருக்கார். ஜெபம் பண்ணுறதை தேவன் காண்கிற தேவன். அதற்கு நம் பாவம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதை நாம் அறிக்கை செய்து விட்டு இரக்கத்தை பெற வேண்டும். 2வது காரியம், விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். அவ்விசுவாசம் கூடாது. தைரியமாக நீங்கள் கேட்க, ஆண்டவரே நான் எந்த பாவம் செய்ய மன்னிச்சுட்டு ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே, நீங்கள் செய்வீங்களா இல்லையா? ஜஸ்ட் சாட்சி சொன்னாங்க ஜெம்லாஸ்ட் ஒரு தடவை. எனக்குலாம் எல்லாருக்கும் விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. எங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரும்போது வேறு ரூட்லாம் போட்டோம், இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னாங்க. ஆண்டு எனக்கு இதுதான் ரூட்டு, இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோடனே உடனே எல்லாருக்கும் அந்த விசா அழகாக குடும்பத்தை எல்லாருக்கும் கொடுத்து, அவங்க கம்மி சேலரி தான், அழகாக நேர்த்தியாக அந்த பேப்பர் ஒர்க்லாம் முடிஞ்சு அழகாக வந்தார்கள். ஸோ அந்த தைரியமாக நம்ம ஆண்டவரத்தில் கேட்க வேண்டும். அதை கேட்கிற விதம், ஆண்டவரே அப்படியா அது கொடுத்துருங்க ஆண்டவரே, சொத்தம் ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரேன்னா நீங்கள் வந்து கெஞ்ச தேவையில்லை. டைரெக்டாக ஒரே ஒரு 1 வேர்ட் போதும், ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே நீங்கள் கொடுங்க, அவ்வளோதான். நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், சித்தம் தான் கொடுங்க, இல்லை எனக்கு வேண்டான்னு நீங்கள் ப்ரே பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, ஆண்டர் செய்யலன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக செய்யும். ஆனால் நீங்கள் அதுக்கு வீட்டில் கீழ்ப்படியணும், அம்மா கீழ்ப்படிச்சு கேட்கணும். நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது, இவங்களை யாரும் மதிக்காமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஆண்டர் அந்த பதில் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார். பெற்றோர்கள் கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது ராஜ்யத்தை தேட வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவங்க படிப்பலாம். நீங்கள் வசனம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் பாடத்தை படிங்க, உங்களுக்கு பாடங்கள் நல்லா பதியும், அதை தேவன் கொடுப்பார். முதலாவது ஞானம் தேவனிடத்திலிருந்து வருது, ஃபர்ஸ்ட் சீக் தி கிங்டம் ஆஃப் காட், அடுத்து கீழ்ப்படியுது. ஸோ இந்த 4 காரியங்களையும் நாம் சரி செய்து கொண்டால் நாம் இங்கே ஊழியம் செய்யலாம், ஆண்டுடைய பிரசன்ஸில் நாம் இருக்கலாம், எல்லாத்தையும் சுகந்து எடுத்துக்கொள்ளலாம். தேவன் என்ன சொல்றாரு, பிதாவானவர் அவனை கனம் பண்ண, ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுறார். God is going to honor us. அதுக்கு மேலே என்ன வேணும் இந்த உலகத்தில்? இவங்க ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் ஆனர், பிரதர் இருக்கார் அக்கௌண்டன்ட்டில், அவர் ஆனர் வாங்கியிருக்கலாம், இவங்க நர்ஸில் ஆனர் வாங்கியிருக்கலாம், இவங்க டீச்சரில் ஆனர் வாங்கியிருக்கலாம், அவர் மெடிக்கல் இதில் ஆனர் வாங்கியிருக்கலாம், இவர் பிரதர் அவங்க ஹோட்டல் டீனில் ஆனர் வாங்கியிருக்கலாம், இவங்க நர்ஸ் ஆனர் வாங்கியிருக்கலாம், அவர் ஹோட்டல் டீன் அவங்க இதில் செஃப் ஆனர் வாங்கியிருக்கலாம், பிரதர் அவருடைய வேலையில் தொழில் இண்டஸ்ட்ரியில் ஆனர் வாங்கியிருக்கலாம் ட்ரெயினிங் ஒர்க் பண்ணுறதுல. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விஷயம், பிள்ளைகள் ஸ்கூலில் நல்லா செஸ் விளையாடிருக்கலாம், கிரிக்கெட் விளையாடி, எல்லா ஒவ்வொரு தொழிலும் எல்லாத்துக்கும் அவங்க என்னுடைய மியூசிக்கில் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய ஒரு ஹானரான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் கனப்படுத்த விரும்புகிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸில் நீ நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஏதோ இது பண்ணி அது பண்ணுறோம்னா நீ மனுஷன் சொல்லலாம்,
நீ என்ன என் பிஸ்னஸ்க்குள்ளே வர, நீ என்ன இது பண்ணுற, நீ என் பிஸ்னஸ்க்கு வந்தால் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்லாம் நீ கேட்கலாம். இவங்க நம்மளை வளர விட மாட்டாங்க. உலக மக்கள் வந்து நீ வளர மாட்டேன், அரசியலில் நீ கட்சி தலைவர், நீ சிஎம் ஆயிடுவியா பார்க்கலாமா, இங்கே தான் சீட்டு கிடைக்குது, நீ மந்திரி ஆயிடுவியா, நான் நிற்கிறேன். இவங்க தான் இந்த உலகத்தில் தான் இந்த அடிதடி, நீ பெரியவனா நான் பெரியவனா. ஆனால் தேவாதி தேவன் நம்மை கனப்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், வெரி வெரி சிம்பிள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எத்தனையோ பிள்ளைகள் இன்றைய கேமன் தேசத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவிலே உண்மையாக யோசித்து பாருங்களேன். உண்மையிலே எத்தனை பேர் இன்றைக்கு வந்தவர்கள், சர்ச்சுக்கு வந்தவர்களே ஏன் சர்ச்சுக்கு வர முடியவில்லை? யோசித்து பாருங்க. என்ன ரீசன் இருக்கணும்? ஒன்று முடிஞ்சு மிஞ்சி போனால் ஒருவேளை ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைமுறை காரியம் தான் இருக்குது, அப்படி இருக்கா? அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு போகணுமே தவிர ஏதோ குழந்தை பிறகு பிரசவம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் தான் அந்த தலைமுழுகிற காரியம். கரெக்டுங்களா? இல்லை நீங்கள் போகிறோன்னா வேலையை விட்டு எனக்கு தூக்கிடுவாங்க, அந்த நிலைமையில இருக்குது அப்படின்னா தான். ஸோ என்ன அப்படி தான் நாம் வந்து ஆண்டவருக்கு முதலெடுத்து கொடுக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். டேட் பத்திரம் வந்திருக்காருன்னா பெரிய விஷயம், அவங்க விடவே மாட்டாங்கன்னா வேலை விட்டு தூக்கிடுவாங்க ஆக்சுவலாக. அதில் அவர் வர முடியாது, அப்படி விட்டுட்டு வர முடியாது. அதுக்காக ப்ரே பண்ணி அதை ஆண்டவர் கொடுக்கும்போது வரலாம். பட் இருந்தவங்க வீட்டில் சும்மா உட்காந்துட்டு சும்மா கை வலிக்குது, கால் லைட்டாக வலிக்குது, தான் அப்படியே வீட்டில் படுத்து உட்காந்துருக்கேன்னா அப்புறம் காலையில் இல்லாமல் போயிடும் ஒரு நாள். புரியுதா? சும்மா கால் வலிக்குது, சும்மா சின்ன நொண்ட சாக்கெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. புரியுதுங்களா சொல்கிறது? தேவனிடத்திலே நீங்கள் அவரை எப்படி கனப்படுத்துகிறீர்களோ அப்படிதான் அவர் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. நாம் கனப்படுத்துறதுக்கு இந்த 4 காரியங்கள் ரொம்ப முக்கியமான காரியங்கள். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு இரக்கத்தை பெற வேண்டும். பாவத்தோடையே விந்து செய்யும்போது இன்றைக்கி அநேக ஊழியக்காரங்களாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னா இதெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. பேசும்போது நான் நல்லா பேசுவேன், மெசேஜ்லாம் சூப்பராக கொடுப்பேன். நான் மெசேஜ்லாம் நல்லா கொடுப்பேன், சூப்பராக கொடுப்பேன், என்ன இந்த எல்லாருக்கெல்லாம் பேசுவேன். ஆனால் பர்சனல் லைஃப்பில் என்னை கேட்காதீங்க, மண்டே நான் வேறு அப்படின்னு தான் இருப்பாங்க. நான் பிரியமானது அப்படி இருக்கக்கூடாது. வெளியில் இங்கே ஒன்று எல்லாம் நம்மளுடையது நம்ம பரிசுத்தமாக இருக்கும்பொழுது நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்டு தேவன் மன்னிக்கிறது இரக்கமுள்ளதாக இருக்கிறார். தாழ்மையோடு இருந்து விசுவாசத்தோடு ஆண்டவர் முதலிடமாக தேடி நாம் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அப்போது நீங்கள் ஒரு ஆத்துமாக்களை கூப்பிட்டாலும் நிச்சயமாக சபைக்கு வருவார்கள். அல்லேலூயா. நம்மை பார்த்து அவர்கள் வருவாங்க, எப்படிப்பா இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்க, எதுக்கு இது காரணம் யார்? ஹூ இஸ் பிஹைண்ட் யுவர் சக்ஸஸ்? இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கி சக்ஸஸ் எல்லாருமே 2 வேலை செஞ்சு சக்ஸஸ் பண்ணலாம். காலைல ஒரு 8 to 5 ஒரு ஜாப் செஞ்சுட்டு இனி 6 to night இருந்து பணம் சம்பாதித்து சக்ஸஸ் ஆகலாம். ஒரு வீடு வாங்கலாம் கேமனில், பெரிய லெவலில் இருக்கலாம். அது கேமனோட முடிஞ்சு போயிடும். பட் ஆனால் தேவனிடத்திலே நாம் கனம் பெறும்போது அதுதான் என்றைக்குமே முக்கியம். அந்த ஒரு கணம் வந்து வேர்ல்டு பெஸ்ட் என்டென்டிங் கிடைக்குது. பரலோக ராஜ்யத்தை நமக்கு வைத்திருக்கார் பிரியமான தேவச்சனமே. ஸோ நாம் இதற்கு நேராக கடந்து போவோம். மற்றவங்களையும் கைட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட இந்த செர்மன் போல் மற்றவங்களுக்கு அறிவு கொடுக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடும் போதும் நீங்கள் ஒரு ஆத்துமாக்கள் நீங்கள் கூப்பிட்டு வந்தாலும் அவங்கள கைட் பண்ணாலுமே அவங்களுக்கு நாம் இதை தெரியப்படுத்த வேண்டும். இப்படி புரிஞ்சால் தான் அவங்களுக்கு தெரியும். சில பேர் தெரியாது. இதெல்லாம் கேஷுவல் சர்ச்சுக்கு தான் எல்லாம் இந்த சென்னை இக்னேஷியஸ் சர்ச்சுக்கு போகிறாங்க, சும்மா ஏதோ போயிட்டு அப்படி போயிட்டு சில இதெல்லாம் பண்ணிட்டு அப்படி வர மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம சபைக்குன்றது நம்ம எதற்காக வருகிறோம்? தேவனை ஆராதிக்க வருகிறோம். நல்லா பிள்ளைகளை கூட்டு நாளைக்கு கூட நம்முடைய இன்டர்நேஷ்னல் மீட்டிங் வருது. நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த காரியங்களாம் ஒப்பு கொடுத்து நீங்கள் எல்லாரும் ஜெபித்து விட்டு உங்கள் உள்ளே யாரை கூப்பிட்டா நல்லாயிருக்கும், இவங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய இந்திய மக்களை யாரெல்லாம் கூப்பிட்டா இவனை நம்ம கூப்பிடுவோம், வரட்டும் வந்து சாப்பிட்டு போடணும். ஜெபித்து நாம் இந்த காரியங்களை நாங்கள் நாளைக்கு செய்வோம். அது எல்லாருக்கும் சாப்பிட்டு அதை நிமித்தமாக ஆண்டவர் அறியத்தக்கதாக இன்னொரு நாள் மீட்டிங் வைக்கும்போது அவங்க குடும்பம் கண்டிப்பாக இப்போ வருவாங்க. அப்படி நாம் சுவிசேஷத்தை செய்து இது வரைக்கும் எந்த ஊழியமே செய்யாமல் இருந்தீங்கன்னாலும் இனிமேல் நாம் இந்த ஊழியத்தை நாம் செய்ய கடவோம். அல்லையா? தலையை சாத்தி நாம் ஜெபிக்கலாம். மீண்டும் மதியானம் பேர் அல்லேலூயா. சத்தியத்தை நம்ம கேட்டோம். சத்தியத்தின்படி நம்ம கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசி நம் கண்களை மூடி நம்ம ஒரு விஷயம் கூட யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை அருமையான சகோதரன் போதித்தாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஆமென். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். நம்ம எதுவுமே செய்யாம ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னாக்கா ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. முதலாவது 3 பாயிண்ட் அழகாக நமக்கு சொன்னார், தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம தடைன்றதை விட கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் ஊழியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆமென்.
தடை வந்து நம்ம போனால் தானே தடையா இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கலையே. கர்த்தருக்காக ஊழியம் ஏதாவது யாருக்காச்சும் சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா தான் வந்து போக முடியல, அங்கே இந்த பிரச்சனையாக இருக்குது, அங்கே சொல்ல வேணான்றாங்க அப்படின்னு தடைன்னு சொல்லலாம். ஆமென். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதே வந்து அப்போ ஊழியம் செய்ய முடியாது, பர்சனல் ப்ரேயரும் பண்ண முடியாது. நம்ம ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்குதுன்னு நம்ம தான் அறியணும் ஒவ்வொருத்தரும் இந்த இரவேளையில். ஆமென். அதான் மத்தேயு 6:33 சொல்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? 6:33 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நம்ம என்னென்ன ஜெபிக்கிறோமோ அதை கேட்கறதுக்கு முன்னாடி அனுப்பி தருவார். அல்லேலூயா. ஆமென். எத்தனையோ வார்த்தை நம்ம அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அது நம்ம கீழ்ப்படியறதில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறதில்லை, அவரோட கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்ம வேலை ஸ்தலங்களிலும் பிஸ்னஸ்லையும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உலக வாழ்க்கையிலும் நமக்கு வந்து என்னது பரிபூரண ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். இன்றைக்கு வருது, அது பின்னாடி அது அடுத்த வாரமே எங்கேயோ போகுதுன்னு தெரியாது. நிறைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமென். வருமானம் நல்லா வருது, ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அந்த வருமானம் வந்தது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுத்தாக்க இருக்குது. பட் வந்து அதே சமயத்தில் கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுல அது எங்கே போகுதுன்னு தெரியல. அப்போ நம்ம சிந்திக்கணும். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் வந்து அது வந்து நிலையாக இருக்கும். அது வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கோ மற்ற காரியங்களுக்கோ தேவையில்லாத வீண் செலவுக்கோ அது ஆண்டவர் அது என்ன பண்ணுவார்? அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனே கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அநேகத்திற்கு அதிபதியை வைப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆசீர்வாதம் கொஞ்சம் சம்பளமாக இருந்தால் கூட இந்த காரியம் செய்து மீத எனக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்காருன்னா அதுதான் வந்து பெரிய ஆசீர்வாதம், சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஆமென். லட்சமாக நம்ம சம்பாதிச்சது சேர்த்து வைக்கிறது அது ஆசீர்வாதம் கிடையாது. அது அந்த லட்சத்தில் பல லட்சம் பின்னாடி போயின்னு இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும். அப்போ கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கை கொள்ளனா தான் வந்து ஊழியம் செய்ய முடியும். அப்போ நம்ம இந்த இரவு வேளையில் அருமையான சகோதரன் சொன்னபடி கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஒருத்தருக்கு ஒரு தாளந்து கொடுத்துருப்பார் ஆண்டவர். ஒருத்தருக்கு இந்த இடத்துல போயிட்டு இந்த சுவிசேஷத்தை சொல்லு, பாடல் மூலயமா சொல்லு, மியூசிக் மூலயமா சொல்லு, இல்லையா பிரசங்கம் மூலயமா சொல்லு, இல்லை சாட்சி மூலயமா சொல்லும் போது உயிரடைய செய்ய வைப்பார் மற்றவங்களுக்கு. இதுதான் ஊழியம். ஆமென். ஸ்டேஜ் ஏறி தான் போய் பேசணும், அங்கே தான் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. அப்போ கர்த்தருக்கு நம்ம உகந்ததை செய்கிறோமான்ட்டு நம்மளே நம்ம பரிசோதிக்கணும் இந்த இரவு வேளையில். ஆமென். யாரும் நம்ம பார்க்கல, நான் அது செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நம்ம சொல்லலாம். பட் அது கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு உகந்ததாக நம்ம செய்கிறோமா? அதுதான் கர்த்தருடைய ஊழியம். அது சின்ன ஊழியமாக இருந்தாலும் சரி, இதை இந்த பாப்பா செய்கிறா, அவன் செய்கிறான் கேமரா போட்டு, அது ஒரு ஊழியம் தான். ஆமென். அது ஊழியம் இல்லை, அதுதான் ஊழியம். இது ஊழியம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள், இது நீ செய்கிறது தான் ஊழியம். ஆமென். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், எல்லா தேவையும் சந்திப்பார். ஆமென். இதுதான் ஊழியம். அது கரெக்டாக வந்து எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. இதுதான் ஊழியமே. அப்போ நம்ம கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இவ்வளோ நாளாக எந்த ஆத்மாவை இப்போ பார்த்துருக்குறோம், சொல்லியிருக்கிறோமா? சொல்லிட்டு வந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு கையால் இழுத்துன்னு வரணும்லாம் கிடையாது. நம்ம சொல்ல வேண்டிய கடமை ஜெபிக்கணும், உத்தரவாதம் எடுத்து. அப்போ ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்கு செய்வார். ஆமென். அப்போ அந்தரங்கத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்போ தான் வெளியரங்கத்திலேயே நம்மளை வந்து பயன்படுத்துவார். ஈவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, எல்லாத்திலுமே எல்லா காரியத்திலுமே அந்தரங்க வாழ்க்கை நமக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன பார்க்க போகிறதில்ல, நான் உங்களை பார்க்க போகிறதில்ல. அந்தரங்க வாழ்க்கை. ஆமென். அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் அறிவார். அப்போ அந்தரங்க வாழ்க்கையில் நமக்கு கரெக்டாக இருக்கும்போது கண்ணானது வெளிச்சமாக இருக்கிறது, சரீரம் முழுதும் என்னது அந்த வசனம், சரீரத்துக்கு வந்து கண் வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ சரீரம் நல்லபடியாக இருந்தால் தான் கண்ணும் வெளிச்சமாக இருக்கும். ஆமென். அப்போ நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் உமக்காக, எனக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய செத்து வைத்திருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு வெளிப்பாட்டை கொடுப்பாரு. அப்போ அதை நம்ம உறுதியாக இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதை வந்து நம்ம பொறுப்போடு செய்யணும். பொறுப்பு இல்லாமல் செய்தோம்னா அது பேர் ஊழியம் கிடையாது. ஆமென். இப்போ ஜான்பல் பிரதர் என்னை திட்டாரு, நான் கோச்சிங் வரலனாக்கா அது பேர் ஊழியம் கிடையாது. நான் மனுஷனுக்காக ஊழியம் செய்கிறேன், மனுஷனுக்காக வேஷம் போட்டுன்னு இருக்கிறேன். ஆமென். அவர் திட்டினாலையும் பரவாயில்ல, அவர் எந்த காரணத்துக்காக திட்டினாரு அப்போ என்னை சரிப்படுத்திக்கணும். நான் என்னை கண்டிக்கிறாருன்னா நான் சரிப்படுத்திக்கணும். ஓகே நான் தவறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன கேட்கறது, இப்போ பெரிய ஆள் அவர் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய ஊழியத்தையெல்லாம் செய்யவே முடியாது யாராகட்டும். அல்லேலூயா.
ஆமென். நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே நம்ம சகிக்கிறதுக்கு அந்த தன்மை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு ஜீவனை தந்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, நன்றி ஆண்டவரே. யோவான் 12:26 கர்த்தாவை நாங்கள் பார்த்தபடி அப்பா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் சொல்லியிருக்கீங்களே அப்பா. முதலாவது கர்த்தாவே அப்பா, உம்முடைய ராஜ்யத்தை தேட ஆண்டவரே, நீதியை தேட எங்களுக்கு அந்த இருதயத்தை தாரும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை தாரும். உமக்கு கீழ்ப்படுகிற ஆவி எங்களுக்கு தாங்க இயேசப்பா. அந்த நாளில் ஆண்டவரே அப்பா, உம்முடைய கட்டளைகளை கர்த்தாவே நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்குரியது அப்பா. எங்க சிந்தைகள், யோசனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிகிறீரப்பா. எங்க உள்ளான இருதயத்தை நீர் ஆண்டவரே புடமிட்டு கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு என்று சொன்னீங்களே, எல்லாவற்றையும் அறிந்து கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே உம்மை பின்பற்றாதபடி ஆண்டவரே அப்பா, உலகத்தை ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை மன்னிங்க. எங்க பலவீன எங்களை விட்டு விலகட்ட அந்த நாளிலே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு முன்பாக உண்மையே நிறுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. எங்களை கரம் எடுத்து நீங்க நடத்தி கொண்டிருக்கீங்க. நன்றி. உமக்காக நாங்கள் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீர் என்பதை இந்த இரவேளையிலே எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட எங்களை எங்களுடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, நீங்க கர்த்தாவை கொடுத்த பலத்தோடு நாங்கள் ஆண்டவரே பரிபூர்ணமாக ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தாவை எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுக்குள்ள யாருக்கு ஆண்டவரே அப்பா பெருமையோ புகழோ கர்த்தாவே அப்பா எதுவும் வராதபடி, அது போல ஏதாவது தடைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இந்த இரவு வேளையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஊற்றி அப்பா அந்த கர்த்தாவை பெருமைகள் ஆண்டவரே புகழ் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் அக்கினியில சுட்டெரிக்கிறேன் ஆண்டவரே, எரிந்து போகட்டும் அப்பா. எங்களுக்குள்ள ஒரு தாழ்மையை தாரும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவித்துல, உலக வாழ்க்கையில, குடும்பத்தில ஆண்டவரே கர்த்தாவே எல்லா இடத்திலும் கர்த்தாவே உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துறவர்களா இருக்க அப்பா எங்கள் ஆண்டவரே வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை ஆண்டவரே கர்த்தாவே கனியுள்ள வாழ்க்கையா இருக்க, உமக்காக எழும்பி பிரகாசிக்க, மற்றொரு அநேக ஆத்துமாக்கள் எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவை பார்த்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள அப்பா கர்த்தாவை கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உலக பிரகாரம் கர்த்தாவே காரியத்தில் நாங்கள் ஈடுபடாதபடி அப்பா நீங்க தடுத்து போடுங்க. எங்களுக்கு அந்த உணர்வை உண்டாக்குங்க, பாவ உணர்வை உண்டாக்குங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எங்களுக்கு தாராண்டவரே. இந்த இரவேளையிலே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நடுங்கி ஆண்டவரே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை தாரும். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கு உடையவர்களே. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமேன், ஆமேன்.